ஷரீப் காசிம் அவர்கள் அவருடைய இந்த விளக்க வகுப்பை துவங்குவார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஷேக் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் சமுதாய பெருமக்கள் அனைவரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் வரவேற்றவனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நல்ல இல்மை நல்ல அமலை நல்ல முடிவை வேண்டியவனாக அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் நேர்வழியையும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவரது பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அமல்களை ஏற்று நல்லவர்களில் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. நமது இம்மை வாழ்க்கையை அல்லாஹுடைய வேதத்திற்கும் அவனுடைய நபியின் சுன்னாவிற்கும் ஏற்ப அவற்றின் வழிகாட்டுதலின்படி அமைத்து மறுமையில் சொர்க்க வெற்றியை பெற்ற சான்றோரில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய உஸ்தாத் ஷேக் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சுருக்கமா இருந்தாலும் நல்ல ஆழமான பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அதெல்லாம் கவனிச்சிங்களா நீங்க? அதே விஷயங்களை அப்படியே திரும்ப சொல்ல சொன்னா யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. அதுக்கு பேர் அல்ல கவனிக்கிறது. ஒரு பேச்சாளர் பேசி முடித்தார்கள் என்றால், ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தி முடித்தார்கள் என்றால், அவங்க பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிச்சதிலிருந்து வாஹிரு தாவானா ஓதுற வரைக்கும் அதை அப்படியே என்னால கரெக்டா சொல்ல முடியும் என்று சொல்பவர்கள் தான் பேச்சை கேட்பவர்கள் மாணவர்கள். சரியா? ஆமா. ஹைர். அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த அமர்விலே நாம் இப்போது உங்களோடு பேசப் போவது கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தலைப்பு ஒன்று அழகா கொடுத்திருக்கிறாங்க, கொள்கைவாதமும் பிரிவினைவாதமும். ரொம்ப ஆழமான ஒரு கருத்துள்ள சிந்தனை உள்ள ஒரு தலைப்பு. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் லேசாக்கி முதலில் கொள்கை என்றால் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். கொள்கையே தெரியாதவங்கள்ட்ட போய் கொள்கைவாதம் என்றால் என்ன என்று சொல்வது? அப்ப நீங்கெல்லாம் இப்படி கேட்கக்கூடாது, நாங்கெல்லாம் கொள்கை தெரியாதவர்களா, எங்களுக்கு கொள்கையை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கீங்க. அப்படி அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதற்கு முன்பே பல அறிஞர்கள் ஆசிரியர்களுடைய வகுப்புகளிலே கலந்து கொண்டவர்கள், பெரும்பாலும் மார்க்க நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்பவர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நாம் ஒரு தஜ்தீத், நமக்கு மத்தியிலே ஒரு புதுப்பித்துக் கொள்ளுதல், ஒரு உற்சாகத்தை, ஒரு புதிய உணர்வை, புதிய பற்றுதலை, இந்த நம்பிக்கையில் புதிய ஒரு உறுதியை ஏற்படுத்திக் கொள்ளுதல். சரியா? நம்முடைய கொள்கை இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமைந்தது. சரியா இல்லையா? ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆனை உடையவர்கள் அஹ்லுல் குர்ஆன், அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸை உடையவர்கள். அதாவது குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள், ஹதீஸுக்கு சொந்தக்காரர்கள்.
அவர்களுடைய ஒரு சமுதாயம் தான் நமது சமுதாயம். அந்த சமுதாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். சரிங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமுக்கு இந்த இரண்டும் தான் அடிப்படை. நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை எது? அல் குர்ஆன் வல் ஹதீஸ். அல் குர்ஆன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை நமது சட்டமாகவும் நபியின் சுன்னாவை நமது சட்டமாகவும் நாம் பொருந்தி கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். இல்லையா? எவ்வளவு பெரிய திருப்தி நமக்கு ஏற்பட வேண்டும். وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ. அல்லாஹுவை விட அழகிய சட்டங்களை சொல்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ் தனது சட்டத்தை எதில் சொல்லி இருக்கிறான்? குர்ஆனிலே. அல்லாஹ் தனது சட்டத்தை அவனுடைய வஹி குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எது சம்பந்தப்பட்ட சட்டங்கள்? ஈமான் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அமல்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில் துறை, சமூகம், அரசியல், ஆட்சி என்று எல்லா சட்டங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய வஹி வேதம் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். நாம் அதை சட்டமாக ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைய வேண்டும். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ. அல்லாஹுவை விட சட்டத்தால் மூமின்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹுவை விட அழகிய சட்டத்தை சொல்பவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? ஒரு மூமினை பொறுத்தவரை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட அழகிய சட்டம் வேறு எங்குமே இருக்காது. சூரா அல் மாயிதா 5வது வசனத்தில் 50வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான். அந்த வசனத்தை தொடங்கும் போது ரப்பு சொல்கிறான், அஃப ஹுக்மல் ஜாஹிலிய்யதி யப்கூன். அஃப ஹுக்மல் ஜாஹிலிய்யதி யப்கூன். மடமை கால, ஜாஹில்கள் காலத்து, அறியாமை கால சட்டத்தையா மக்கள் விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், தேடுகிறார்கள்? என்ன ஒரு கேவலம் இது! இஸ்லாம் ஒளி வந்துவிட்டது, நேர்வழி வந்துவிட்டது. கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூர். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒளி வந்துவிட்டது, ஹிதாயத், நேர்வழி வந்துவிட்டது. இது வந்ததற்கு பிறகு மனிதர்கள் உருவாக்கிய, அவர்களின் சிந்தனைகள், அவர்களது சித்தாந்தங்கள் உருவாக்கிய ஒரு சட்டத்தையா எதிர்பார்க்கிறார்கள்? தம்பி இங்க கவனிங்க, அப்படி இப்படி திரும்பி லைட்டா அப்படி திரும்பி உட்காருங்க, என்ன பார்த்து அப்படி அப்படி எல்லாரும் அப்படி திரும்ப கிராஸ் கவனிங்கம்மா. அல்லாஹு தஆலா எப்படி கேட்கிறான்? கோமா கேட்கிறானா அல்லது பாசமா கேட்கிறானா? கோமா. அஃப ஹுக்மல் ஜாஹிலியத்தி, மடமை காலத்து சட்டத்தையா இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள்? وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ. மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, அல்லாஹுவை உறுதி கொண்டவர்களுக்கு அல்லாஹுவை விட அழகான சட்டம் உடையவர்கள் யார் இருக்க முடியும்? அல்லாஹுவை விட அழகிய சட்டத்தை கொடுப்பவர்கள் யார் இருக்க முடியும்? அன்பானவர்களே, நமக்கு என்ன தேவையோ அது அல் குர்ஆனிலே இருக்கிறது. திபியானல் லிகுல்லி ஷை. அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனை நமக்கு எல்லாவற்றுக்கும் தெளிவான, மிக தெளிவான ஒன்றாக சொல்கிறான். அரபியிலே உங்களுக்கு சொல்லப்படும், ஜியாதத்துல் மபானி ததுல்லு அலா கஸ்ரத்தில் மஆனி. ஒரு வார்த்தையில் எவ்வளவு எழுத்துக்கள் அதிகமாகுமோ அவ்வளவு அர்த்தங்கள் அதிகமாகும். சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயம் 89வது வசனம். குர்ஆனை பத்தி தெரியணும்ல.
وَنَزَّلْنَا عَلَيْكَ الْكِتَابَ تِبْيَانًا لِكُلِّ شَيْءٍ. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம் எல்லாவற்றையும் மிக தெளிவுபடுத்தக்கூடியதாக. ஒன்று பயான், இன்னொன்று திபியான். பயான் பான யபீனு, பையன யுபையினு, அதனுடைய ஒரு மஸ்தர் தான் பயான். எப்படி சல்லம யுசல்லிமுடைய ஒரு மஸ்தர் சலாம் என்று வருகிறதோ, இஸ்மும் அந்த மஸ்தர்ல இருந்து இஸ்ம். அப்ப அதுல இன்னொரு தா ஒன்று சேர்க்கப்படுகிறது. பயான் என்பதுல ஒரு தா சேர்க்கப்பட்டு திபியான். பயான் என்றாலே விளக்கம், திபியான் என்றால் மிக விளக்கமாக எல்லாவற்றையும் மிக விவரிக்கக்கூடியதாக இந்த வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். வஹுதா, நேர்வழியாக, நேர்வழி காட்டக்கூடியதாக, வரஹ்மதன், அருளாக, வபுஷ்ரா லில் முஸ்லிமீன், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தியாக. நான் சொல்றது கவனிக்கிறீங்களா தம்பிங்களா? சகோதரிமார்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹுடைய வேதத்தை நாம் அல்லாஹ்வுடைய சட்டமாக, ரப்பு நமக்கு கொடுத்த சட்டமாக திருப்தி கொள்ள வேண்டும். இந்த வேதம் நமக்கு கிடைக்கப்பட்டதை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும். இந்த வேதத்தோடு நம்மை தொடர்பு படுத்துவதை கொண்டு, இந்த வேதத்தோடு நமது உறவை ஏற்படுத்திக் கொள்வது கொண்டு நமக்கு மனதிலே ஒரு விசாலம், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். குர்ஆனை விட ஒரு விசாலமான புத்தகம் இல்லை. எனவே அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களை விட விசாலமான உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது. சரியா? இரண்டாவதாக அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா இல்லையா? குர்ஆனை சுன்னாவிலிருந்து பிரிக்க முடியுமா? சொல்லுங்கள். குர்ஆனை சுன்னாவிலிருந்து பிரிக்கவே முடியாது. அல்லாஹுடைய தூதரை இந்த குர்ஆனிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. அப்படி யாராவது பிரித்தால் எப்படி பிரிக்கலாம்? குர்ஆன் தொழுகையில் ஓதப்படக்கூடிய வேதம், சுன்னா ஹதீஸ் தொழுகையில் ஓதப்படாது. இப்படித்தான் பிரிக்கலாமே தவிர, குர்ஆனில் இருந்தால் நாங்க ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஹதீஸ்ல இருந்தா பார்த்துக்கலாம், ஹதீஸ்ல இருந்தா ஹதீஸ்லயா சரி பார்த்துக்கலாம், அப்படி ஹதீஸ்லயா இருக்கு, அப்படியா சரி சரி, குர்ஆன்ல இருக்கா, குர்ஆன்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இப்படி யாராவது பிரித்தால் அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவார்கள், இஸ்லாமிய தீனை விட்டு வெளியேறி விடுவார்கள். புரியுதா? சூரா அன்-நிசா 80வது வசனம் ரொம்ப கண்டிஷனா அல்லாஹ் சொல்கிறான், மை யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். சூரா அன்-நிசா 80வது வசனம். திரும்ப திரும்ப சொல்ல, ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. மை யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் இந்த தூதருக்கு, யாரை பார்த்து சொல்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்பமா சொல்லணும். ஒரு தடவை ஸலவாத் சொன்னா அல்லாஹு அக்பர், 10 ஸலவாத், அல்லாஹ் ரஹ்மத், 10 பாவங்கள், 10 தரஜாத்துகள். அல்லாஹு அக்பர். மை யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். மா சகோதரிகள்லாம் எழுதுறீங்களா, கவனிக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் கவனிப்பாங்க, ஒரு நல்ல ஆதரவு வைப்போம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் தான் ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள். எப்படி சொல்கிறான் பாருங்கள். தூதருக்கு தக்லீது செய்ய வேண்டுங்க. யாருக்கு? யாருக்கு? தக்லீது செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு தப்பான அர்த்தம் இன்னைக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க. தக்லீது செய்யக்கூடாது என்றால் அதற்கு தவறான அர்த்தம் விளங்கி வைத்திருக்கிறார்கள்.
இமாம் பர்பஹாரின்னு ஒரு பெரிய அறிஞர், முந்தைய காலத்தில் சுன்னாவுடைய அறிஞர், ரொம்ப அழகா சொல்கிறார்கள் தக்லீது கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி. என்ன உஸ்தாத் அப்படின்னு நீங்க கேட்கலாம். யாருக்கு தக்லீது செய்யணும்னு கேளுங்க. யாருக்கு தக்லீது செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன்? அவர்களை அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டியாக அனுப்பிவிட்டான். யாரை? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். நபியே, உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? மக்களை நீங்கள் இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் ஓட்டிக் கொண்டு வருவதற்காக. நாம் எல்லாம் இருள்களிலே இருந்தோம், வழிகேட்டிலே இருந்தோம், மடமையிலே இருந்தோம், அநியாயத்திலே இருந்தோம், அக்கிரமங்களிலே இருந்தோம், ஜாஹிலியத்திலே இருந்தோம். நம்மை கரம் பிடித்து வெளிச்சத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம், பரிசுத்தத்தின் பக்கம், நீதத்தின் பக்கம் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொண்டு வந்தார்கள். சூரா இப்ராஹிம் முதலாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர் بإذن ربهم إلى صراط العزيز الحميد. يا الله, இந்த குர்ஆன் மட்டும் ஒருவருக்கு வழிகாட்டி விடுமா என்றால் வழிகாட்டாது. ஆம், குர்ஆன் வழிகாட்டி, குர்ஆன் அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியது. எப்போது? அதை தூதரிடமிருந்து நீங்கள் பெறும்போது, உங்களது மன இச்சையிடமிருந்து அல்ல. குர்ஆனை நீங்கள் எங்கிருந்து பெறும்போது? சுன்னாவுடன் பெறும்போது, ரசூலுல்லாஹுடன் சேர்த்து பெறும்போது அந்த குர்ஆன் உங்களுக்கு நேர் வழிகாட்டும். இல்லை என்றால் அந்த குர்ஆனையே உங்களை வழிகெடுவதற்கு காரணமாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவார். குர்ஆன் நேர்வழி காட்டவும் செய்யும். யாருடைய உள்ளத்தில் சந்தேக நோய் இருக்கிறதோ, யார் மீது சந்தேகம்? முனாஃபிக்குகளுக்கு யார் மீது சந்தேகம் இருந்தது? அல்லாஹ்வின் மீதா ரசூலின் மீதா? ரசூலின் மீது சந்தேகம் இருந்தது. அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யார் மீது? ரசூலின் மீது. ரசூலின் மீது தான் அவர்களுக்குள்ள சந்தேகமே. எனவேதான் நிறைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் நேரடியா சொன்னாங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆயத்து இறங்காத வரைக்கும், ஆயத்து இறங்காத வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நபியே, இந்த வேதத்தை நாம் உமக்கு இறக்கினோம். ஏன் தெரியுமா? நீங்கள் மக்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் வெளியேற்றி கொண்டு வருவதற்காக. குர்ஆன் ஒளி, அந்த ஒளியின் பக்கம் யார் கொண்டு வர வேண்டும்? யாருங்க? நம்மளாம் வர முடியாதுங்க. யார் வரணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அந்த வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இது வரைக்கும் கொஞ்சம் புரியுதா அன்பானவர்களே? இன்னொரு வசனத்தை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளார போவோம். அப்ப குர்ஆன் சுன்னா இந்த ரெண்டும் ஒரு பாதையில் பயணம் செய்கின்ற ஒரே சம அளவுள்ள இரண்டு சக்கரங்கள். புரியல உங்களுக்கு? நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்க, இந்த சைடு ஒரு சக்கரம், இந்த சைடு ஒரு சக்கரம் இருக்கும். இந்த சைடு உள்ள சக்கரம் ஒரு ஆள் உயரத்துக்கும், இந்த சைடு உள்ள சக்கரம் ஒரு ஜான் உயரத்துக்கு இருக்குது. ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. இரண்டு சக்கரங்கள் சமமா இருக்கணும். அன்பானவர்களே, இப்படித்தான் அமல்கள் விஷயத்திலே, பின்பற்றப்படுகின்ற விஷயங்களிலே குர்ஆன் சுன்னா சமமாக பின்பற்றப்பட வேண்டும், சமமாக மதிக்கப்பட வேண்டும். பிரிக்க கூடாது. எங்க பிரிப்போம்? நம்ம தொழுகையில கியாமுல ஓதும் போது குர்ஆன் ஓதுவோம், அங்க போய் ஹதீஸ ஓத மாட்டோம்.
அதனால தான் குர்ஆனுக்கு பேரு வஹ்யுன் மத்லூவுன். குர்ஆனுக்கு பெயர் வஹ்யுன் மத்லூவுன், வஹ்யுன் மக்ரூஉன். ஹதீஸுக்கு பேரு வஹ்யுன் கைரு மத்லூவின், வஹ்யுன் கைரு மக்ரூஇன் என்று சொல்லப்படும். ரெண்டுமே வஹி. எது ரெண்டுமே? குர்ஆனும் வஹி, சுன்னாவும் வஹிதான். ஆனா வித்தியாசம் என்ன? குர்ஆன் வஹ்யுன் மத்லூவுன், சுன்னா வஹ்யுன் கைரு மத்லூவின். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன இச்சையா பேசுவாங்களா? வன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா. சூரா நஜ்முடைய ஆரம்ப வசனங்களே. அவங்க மன இச்சையா பேச மாட்டாங்க, அவங்க ஆசைக்கு எதையும் பேசிட மாட்டாங்க. அன்பானவர்களே, இந்த ஒரு வசனத்தை நம்ம மனசுல நல்ல பதிய வைத்துக் கொள்வோம். சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. எல்லாம் மனசுல பேப்பர்ல எழுதினா மட்டும் போதாது. இந்த வசனத்துல எழுதி எழுதி தினைக்கு ஒரு சாட்டை எடுத்து நம்மளே அடிச்சுக்கணும். இந்த வசனத்தை நீ பின்பற்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா உள்ளங்களில் சந்தேகம் வருவதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள். ஃபலா வரப்பிக்க, ஃபலா ஒரு காலும் முடியாது. என்ன ஒரு காலம் முடியாதுன்னு அல்லாஹ் எடுத்த ஒண்ணு சொல்றானே வசன ஆரம்பத்தில். எதை முடியாதுன்னு சொல்றான்? இதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 15 வசனங்கள்ல அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பத்தி சொல்றான். நபியோட அவர்கள் செய்த பிரச்சனைகளை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அந்த முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். யாரு எதை மறுத்தாங்க? முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. அதை பத்தி முன்னாடி ஒரு 10-15 வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ஃபலா முடியாது, நான் ஏத்துக்க மாட்டேங்கிறான். யார் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா, நான் இவர்களின் ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யாருடைய ஈமான்? நபியே, யார் உங்களுடைய பேச்சை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களது ஈமானையே ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். அவர்கள் என்னை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் சரி, என்னை எவ்வளவுதான் தொழுதாலும் சரி, எவ்வளவுதான் நோன்பு வச்சாலும் சரி, எனக்காக என்ன செய்தாலும் சரி, உங்களது பேச்சை ஏற்காதவர்களின் ஈமானை நான் ஏற்கவே மாட்டேன். அப்ப யாருடைய ஈமானை நான் ஏற்பேன்? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களது பிரச்சனையில் உங்களை நடுவராக ஆக்கி நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை மனமுவந்து அப்படியே கட்டுப்பட்டு சரணடைஞ்சி, ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஐ ஃபீ குல்லி மா ஷஜர பைனஹும் ஃபீ ஜமீஇ மா ஷஜர பைனஹும் سواء كان في العبادة أو في الإيمان أو في المسائل أو في المعاملات والمعاشرات أو في السياسة أو في أي شيء من أمور الدنيا والآخرة. எதுவா இருந்தாலும் சரி, கருத்து வேற்றுமை வந்து விட்டதா, பிரச்சனை, உங்களை நடுவராக ஆக்கி நீங்கள் சொல்வதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபீமா கதைத ஹரஜம் மிம்மா கதைத, நீங்கள் கொடுத்த தீர்ப்பிலே கொஞ்சம் கூட மனசுல சலனம் இருக்கக்கூடாது, சஞ்சலம் இருக்கக்கூடாது. வயுசல்லிமு தஸ்லீமா, கம்ப்ளீட் சரண்டர். சொல்லுங்க. இத்தாஅத்துன் காமிலத்துன் இன்காதத்துன் தாம்மத்துன், அதுக்கு பேரு தாங்க தக்லீத். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப யார தக்லீது செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தக்லீது செய்ய வேண்டும் என்று ரப்பு சொல்கிறான். நம்மளா சொல்றோம்? குர்ஆன் வசனம் சொல்கிறது. ரசூலே ஒரு ஆதாரம் தான். அவங்கள்ட்ட போய் ஆதாரம் கேட்க முடியுமா? என்னங்க புரியல நான் சொல்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆதாரம் இல்லையா? அவர்களையே அல்லாஹ் ஆதாரமாக நமக்கு ஆக்கிவிட்டார்.
எனவே அவங்க சொல்றதுக்கு குர்ஆன்ல இருக்கா நீங்க சொல்றதுன்னு கேட்க கூடாது. எப்படி இன்னைக்கு ஒரு கூட்டம் பிரிஞ்சு 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 போய் கடைசியில உரிச்ச நார் மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை தருவானாக. அல்லாஹ் அவர்களில் நல்லவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியின் பக்கம் திருப்புவானாக. அவர்களின் தீயவர்களை விட்டு இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிரிக்க பார்த்தார்கள் குர்ஆனை சுன்னாவை தனித்தனியாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களது உள்ளங்களிலே கோணலை ஏற்படுத்தி விட்டார். அல்லாஹ் முனாஃபிக்குகளுக்கு என்ன சொல்றானோ அந்த குணம் அப்படியே அங்கே பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். சூரா சஃப் அல்லாஹு தஆலா மூசா நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவங்களை நமக்கு சொல்லி காட்டி அதிலிருந்து நமக்கு படிப்பினையை சொல்கிறான். ஃபலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும். அவர்கள் எப்போது கோணலை தேடினார்களோ அல்லாஹ்வும் அவர்களது உள்ளங்களில் கோணலை ஏற்படுத்தி விட்டான். ஃபலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும். அவர்கள் எப்போது நபியின் விஷயத்தில் பனி இஸ்ராயேல் செஞ்ச பிரச்சனை என்னங்க? பனி இஸ்ராயேல் அல்லாஹ்வுடைய விஷயத்துல பிரச்சனை பண்ணாங்களா, மூசா நபியுடைய விஷயத்துல பிரச்சனை பண்ணாங்களா? மூசா நபி எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். ஒரே கிண்டல், கேலி, நக்கல், பரியாசம், ஏட்டிக்கும் புட்டிக்குமா பேசுறது, இதுதான் அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக் என்பவர்கள் யாரு? அவங்க தான் முனாஃபிக். யாரு நபியுடைய விஷயத்திலே சந்தேகம் கொள்கிறார்களோ, நபியுடைய விஷயத்திலே முரண்பாடுகளை தேடுகிறார்களோ அவங்க யாரு? முனாஃபிக். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும். அவர்கள் தங்களுடைய நபியின் விஷயத்திலே கோணலை தேடிய போது அல்லாஹ்வும் அவர்களது உள்ளங்களை கோணலாக்கி விட்டான். அப்ப கவனிங்க, நம்ம ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு பேசி இருக்கிறோம். அதை முதல்ல சுருக்கமா கொண்டு வந்து, குர்ஆனை நாம் பெற்றது கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டமாகிய அழகிய சட்டமாகிய குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை திருப்தி கொண்டேன். அப்பதான் அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்வதற்கு நாம் தகுதி உடையவர்கள். இரண்டாவது, அல்லாஹு தஆலா அவன் ஏற்றுக்கொண்ட ஒரு ரசூலை நமக்கு தந்திருக்கிறான். அந்த ரசூலை நான் ஏற்று திருப்தி அடைந்தேன். இந்த ரெண்டுக்கும் நம்ம தக்லீது செஞ்சு ஆகணுங்க. இந்த ரெண்டுக்கும், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நாம் தக்லீத் பின்பற்றி ஆகவே. இந்த ரெண்டுமே ஆதாரம் தான். இந்த ரெண்டுக்கு இன்னொரு ஆதாரம் தேவையில்லை. இந்த ரெண்டுக்கு இன்னொரு ஆதாரம் தேவையில்லை என்று சொல்பவர்கள் எதை ஆதாரமாக்குறாங்க தெரியுமா? அவங்களுடைய அக்கல், லாஜிக், என்ன ஃபல்சஃபா, தத்துவம், அவங்களுடைய அறிவை. இந்த அறிவு நேர்வழி காட்டி இருக்கும் என்றால் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா மக்களுக்கு அறிவை படைத்து கொடுத்திருந்தானா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பே மக்களுக்கு அறிவை அல்லாஹ் கொடுத்திருந்தானா இல்லையா? இருந்தானே. ஏன் அந்த அறிவு வழிகாட்டவில்லை? குர்ஆனோடு சுன்னாவோடு இணையாத அறிவு வழிகாட்டாது. எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிங்க. குர்ஆனோடு சுன்னாவோடு இணையாத அறிவு வழிகாட்டாது. குர்ஆனை விட்டு சுன்னாவை விட்டு பிரிந்த அறிவு வழி எடுத்தே தீரும். அல்லது குர்ஆனில் சுன்னாவில் முரண்பாட்டை காணக்கூடிய அறிவு, அல்லது சுன்னாவில் மட்டும் முரண்பாட்டை காணக்கூடிய அறிவு, எதுவா இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவோடு இணையாத அறிவாக இருக்கட்டும், அல்லது குர்ஆனோடு இணைந்து சுன்னாவிலிருந்து பிரியக்கூடிய அறிவாக இருக்கட்டும், இந்த அறிவு எதுவுமே மனிதனுக்கு நேர் வழி காட்டாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று இந்த குர்ஆன் சுன்னா என்ற தத்துவத்தை சொல்லி, மார்க்கம் என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான் என்ற தத்துவத்தை சொல்லி மக்களை பிரித்து வழிகேட்டுக்கு இழுத்துச் செல்கிறார்களே ஒரு சமுதாயம், அவர்கள் ஏன் வழிகெடுகிறார்கள், ஏன் வழிகேட்டுக்கு சென்றார்கள் என்பதை நாம் நுணுக்கமாக புரிந்து கொள்வது நம்முடைய இந்த அமர்வினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை.
நான் சொன்ன முன்னுரைகளை எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெளிவா விளங்கிக்கிட்டே வரணும். கடைசியா ஒரு விஷயத்தை உங்களுக்கு அழுத்தமா சொன்னேன். இந்த அறிவு மட்டும் நேர்வழி காட்டும் என்றால் இது எப்போதே வழிகாட்டி இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா இறங்குவதற்கு முன்பே காட்டலையே, நேர்வழி காட்டவில்லையே, உலகத்தையே இருள்களில் அல்லவா தள்ளி இருந்தது. ஆகவே அறிவு என்பது எப்போது வழிகாட்டும்? எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனை சிந்தியுங்கள் என்று சொல்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? லிகௌமி யாகிலூன், இந்த குர்ஆன் புரியக்கூடிய மக்களுக்கு புரியணும். அப்பதான் இந்த அறிவு வேலை செய்யும். அப்பதான் இந்த அறிவு எப்படி உதாரணமா சொன்னா, இப்ப இந்த அறிவை நம்ம சொல்றதா இருந்தா, தங்கம் இத சுரங்கத்திலிருந்து எடுக்கிறாங்க, எடுத்து கொண்டு வந்து இத ஒரு ஷோரூம்ல வச்சு வித்திர முடியுமா? இதுக்கு விலை போயிடுமா? விலை போவாது. இந்த தங்கத்தை நெருப்பிலிட்டு காய்ச்சி சுத்தப்படுத்தி இதை ஆபரணங்களாக செய்து அப்புறம் கொண்டாந்து ஷோரூம்ல வைத்தாதான் இதுக்கு விலை போகும். அந்த மாதிரி தான் இந்த அறிவுங்க. இந்த அறிவு الناس معادن كمعادن الذهب والفضة خيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا. புரியுதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களை போல, மக்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களை போல. இமாம் புகாரியுடைய அறிவிப்பு. அவர்களில் ஜாஹிலியத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமிலும் சிறந்தவர்களாக ஆகுவார்கள் எப்போது இஸ்லாமுடைய ஞானத்தை பெறுகிறார்களோ. இஸ்லாமுடைய ஞானம் எங்கே இருக்கிறது? குர்ஆன் சுன்னாவிலே, குர்ஆன் ஹதீஸிலே. அப்ப அந்த மாதிரிதான் இந்த அறிவை குர்ஆன் சுன்னா என்ற பட்டறையில போட்டு அதுல இத ரெடி பண்ணாதான் இந்த அறிவு தங்கம் மாதிரி ஷைன் ஆகும், பளிச்சு பளிச்சு என்று மின்னும். இல்லைன்னா சுரங்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை கூலத்தை மாதிரி 4 குப்பையில ஒரு குப்பையா தான் இது கிடக்கும். இல்லையாங்க உங்களுக்கு? சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப அன்பானவர்களே, அறிவை அடிப்படையாக வைத்து குர்ஆன் சுன்னாவை அதற்கு பின்னால் வைத்து மனிதர்கள் மார்க்கத்தை அணுகும் போது வழி கெடுவார்கள், வழி கெடுப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் சுன்னாவையும் தங்களது அறிவுக்கு பின்னால் எப்போது வைப்பார்களோ, குர்ஆனையும் சுன்னாவையும் முன்னால் வைத்து தங்களது அறிவை அவற்றுக்கு பின்னால் வைக்காமல் அறிவை முன்வைத்து குர்ஆன் சுன்னாவை எப்போது பின் வைப்பார்களோ அப்போது வழி கெடுவார்கள், வழி கெடுப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப நம்ம விஷயத்துக்குள்ளார போறோம். ஆகவே அன்பானவர்களே, சரிங்க, அப்ப நம்ம அப்படி ஆகுவதிலிருந்து பாதுகாப்பு பெறணும். நம்ம சரியா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும். நம்முடைய அறிவுக்கு இடமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோமா? யோசிச்சு நாளைக்கு வருவோமா? நம்ம பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி இன்னொரு மீட்டிங் போட்டு யோசிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்பயே வந்துருவோமா? இப்பயே வந்துருவோமா? ஒன்னும் சந்தேகம் இல்லையே. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இதுல அறிவை ஏன் முன்னாடி வைக்க கூடாது, குர்ஆன் ஹதீஸை தான் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது பெண்கள் பகுதியில் உலமாக்கள் ஏதாவது இல்ல? போலாமா? மாஷா அல்லாஹ். اللهم اهدنا واهد بنا اللهم اجعلنا هداة مهديين آمين. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேணுங்க. இப்ப கார்ல போகும்போது சேஃப்டி பெல்ட் போடுறாங்க பாத்தீங்களா? போடுறாங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்புறம் ஏர் பேக்னு ஒண்ணு வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? ஆக்சிடென்ட் ஆகும்போது
உங்களை அது பாதுகாத்துக்கும். உங்களுடைய சீட்டை விட்டு நீங்க இங்கேயும் அங்கேயும் ஆடி முட்டி மோதி கவனிங்க, இந்த சீட் பெல்ட்டும் நான் உதாரணம் சொல்ல நினைச்சுக்காதீங்க, என்னடா அது அப்புறம் ஆதாரம் சொல்லுவேன். ஒரே உதாரணமா சொல்லி அஜர்த்து நேரத்தை ஓட்டிடுவாரான்னு சொல்லிட்டு, சீட் பெல்ட் ஏர் பேக் இது ரொம்ப முக்கியமா இல்லையா? நீ கார் ஓட்டும் போது அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா டிராபிக் கம்மி, அப்புறம் எல்லாரும் அதாவது கார்கள் கம்மியா இருந்துச்சு, பொறுமையா போனாங்க. இன்னைக்கு எல்லாம் நிதானம் இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த ஆக்சிடென்ட் சமயத்தில் உங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சீட் பெல்ட்டும் ஏர் பேக்கையும் இன்னைக்கு கார் கம்பெனிக்காரங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப பாதுகாப்புக்குன்னு ஒண்ணு தேவைங்க. எது? கார் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கான காரா இருந்தாலும் நல்ல காரா இருந்தாலும் அதுக்குள்ளார பாதுகாப்புக்குன்னு ஒண்ணு தேவை இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இதை நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்கு உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய குர்ஆன் முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா அதுல நீங்க பாதுகாப்பாதான் இருக்கிறீங்களா, பாதுகாப்பாதான் அதை ஓட்டிக்கிட்டு போறீங்களா, பாதுகாப்பாதான் அதை நீங்க பின்பற்றி கொண்டு போறீங்களா என்பதற்கு உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணுங்க. நான் சொல்றது புரியல? புரியுதா? ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேங்க. ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, பக்கத்துல ஒரு ஆலிம் ஹாஃபிஸ் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க குர்ஆனை தப்பா ஓதுறீங்கிறாரு. ஏங்க அப்படி சொல்றாரு? அவர் ஓத தெரிஞ்சிருக்கிறாரு, அவர் ஓதுனது அதுல இல்லாதது ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஆனா ஓதுறவர் என்ன நினைச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறாரு? அதுல இருக்கிறத தான் நான் ஓதுறேன்னு நினைச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அவருக்கு அதுல இல்லாததை நான் ஓதுறேன்னு தெரிஞ்சு ஓதுவாரா யாராவது? அதுல ஃபத்தஹா இருக்க இவர் கஸ்ர் வைப்பாரா? கஸ்ரா இருக்க ஃபத்தஹா வைப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். லம்மா இருக்க இவர் நஸ்பு வைப்பாரா? இவர் வைக்க மாட்டாரு. அவருடைய பார்வை அங்க பரிச்சயப்படாததுனால, ஓதி ஓதி பழக்கப்படாதனால, மனப்பாடம் இல்லாதனால அவர் தப்பு தப்பா ஓதுறார். பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் இப்படி இல்லங்க இப்படிங்க, இப்படி இல்லங்க இப்படிங்கன்னு ஓதிக்கிட்டு இருக்கிறார். இப்ப தப்பு தப்பா குர்ஆன் ஓதுறவருக்கு குர்ஆனா பொறுப்பு அவர் தப்பா ஓதுறதுக்கு? சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா இல்லையான்னு தெரியல. தப்பு தப்பா குர்ஆன் ஓதுறவருக்கு அவர் தப்பா ஓதுவதற்கு குர்ஆனா பொறுப்பு, குர்ஆனா காரணம்? ஏன்? எது காரணம்? அவர் ஓத தெரிந்து கொள்ளவில்லை. ஓத எங்க போய் தெரிஞ்சுப்பாரு? ஓத தெரிந்தவரிடம். புரியுதா இல்லையா? ஓத தெரிந்தவரிடம், படிக்க தெரிந்தவரிடம், சரளமாக அதை ஓதி மனப்பாடம் செய்தவரிடம் ஓதி படித்து பயிற்சி பெற்றிருந்தால் அவர் தவறா ஓத மாட்டார் இல்லையா? என்னம்மா, கரெக்டா சொல்லணும் தப்பா சொல்லணும்? நான் சொல்றது புரிஞ்சா? எல்லாருக்கும் புரிஞ்சாமா? நான் இந்த உதாரணம் சொல்றது, நான் சொல்ற உதாரணத்தை கவனமா கவனிக்கணும். நான் சில நேரங்களில் ஆதாரத்தை சொல்லிட்டு உதாரணம் சொல்லுவேன், சில நேரத்தில் உதாரணத்தை சொல்லிவிட்டு ஆதாரத்தை சொல்லுவேன். அப்ப குர்ஆன் சரியாத்தான் இருக்கு, குர்ஆன்ல எழுதப்பட்டது சரியா இருக்கு, அச்சடிக்கப்பட்டது சரியாத்தான் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. ஆனா ஓதுறவர் தப்பா ஓதுறாரு. ஏன்? அவர் ஓத படிக்கல, அவர் ஓத கற்றுக்கொள்ளவில்லை, அதனால தப்பு தப்பா ஓதுறாரு. அவர் தப்பு தப்பா ஓதுறதுக்கு குர்ஆனா பொறுப்பு, குர்ஆனா காரணம் இல்லை. அது போலதான் அன்பானவர்களே, எப்படி குர்ஆனை நீங்கள் சரியாக அதனுடைய எழுத்துக்களை கவனிங்க. குர்ஆனை அவர் சரியாக ஓத தெரிந்தவரிடம் கற்றிருந்தால் அவர் அங்க தப்பா ஓதி இருக்க மாட்டாரு. எனவேதான் நம்ம சொல்றோம், குர்ஆனையும் சுன்னாவையும் அதை கற்று தேர்ந்தவர்களிடம் கற்றுக்கொள்ளும் போது குர்ஆன் சுன்னா உங்களுக்கு நேர்வழி காட்டும். இல்லை என்றால் நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் சுன்னா அதை கற்றுக்கொண்டவர்களிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களை வழிகெடுத்து விடும். குர்ஆன்ல வழிகேடு இல்ல,
அதை அணுகுபவர்களிடத்திலே உள்ள வழிகேடு. ஒருத்தர் நல்ல அழகான காரு எடுத்துட்டு போனாரு, போன வேகத்துக்கு ஆக்சிடென்ட். என்ன கேட்பீங்க நீங்க? முதல்ல என்ன கேட்பீங்க? ஓட்ட தெரியுமா அவருக்குன்னு கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? கார் மேல மிஸ்டேக்னு சொல்லுவீங்களா? கார் புதுசு, பிராண்ட் நியூ, இப்பதான் அசார்ட் பண்ணி சர்டிபிகேட் பண்ணி வந்திருக்குது. கார்ல பிரச்சனையா? ஓட்ட தெரியுமா இவனுக்கு அப்படிம்பீங்க. அன்பானவர்களே, அதான் பிரச்சனை. குர்ஆன் சுன்னாவிலே வழிகேடு இல்லை. அதை சரியாக அணுகி அதன் மூலமாக நேர்வழி பெற்று இவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு தகுதியானவர்கள். கவனிங்க, நான் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் குறிச்சுக்கிட்டே வரணும். இவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு தகுதியானவர்கள், இவர்கள் குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் குர்ஆன் சுன்னாவின்படி வழி நடப்பவர்கள், இவர்களை நான் பொருந்து கொண்டேன், இவர்கள் சொர்க்கவாசி என்று குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் யாரை அல்லாஹு தஆலா ஆசிரியர்களாக, போதகர்களாக, குர்ஆன் சுன்னாவின் பிரச்சாரர்களாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவர்களை ஆசிரியர்களாக ஆக்கி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோம். எதற்காக? நம்ம சேஃப்டிக்காக. பின்பற்ற போவது எதைத்தான்? குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற போறோம். ஆனா ஒரு வழிகாட்டியோட அந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க. உங்க அக்கல் இருக்கு பாருங்க, மண்டையில உள்ள கோப்புடின்னு சொல்லுவாங்க உருதுல. இந்த மண்டை ஓடு இருக்கு பாருங்க, இதுக்குள்ளார உள்ள இந்த மூளை இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரெயின், இத மட்டும் வழிகாட்டி ஆக்கிடாதீங்க. இத கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. எப்படி வேகமா போகக்கூடிய குதிரை இருக்குல்ல, அந்த குதிரைக்கு என்ன போடுவாங்க? கடிவாளம் இருக்குதான், ஜீன் போட்டு அந்த குதிரை இங்கேயும் அங்கேயும் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு வைப்பாங்களே ரெண்டு பக்கமா, என்னமோ ஒன்று வைப்பாங்க. ஷேக் தாரிஃபுன் இஸ்மஹு பித்தமிலியா லகான் ஹதா யஸ்துருன ஐனைஹி மினல் ஜானிபைன். அந்த குர்ஆனுடைய சரி குதிரையினுடைய கண்ணு ரெண்டு பக்கமும் போவாம இருக்குதுக்காண்டி பட்டை, அது இந்த பக்கம் நேரா பாக்குறதுக்காண்டி இவர் எந்த பக்கம் இழுக்கிறாரோ அந்த பக்கம் திரும்பும் போது மட்டும் அதுக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் இப்படி இருக்குங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. முதல்ல நான் கொஞ்சம் உதாரணமா சொல்லிக்கிட்டு வருவோம், பின்னாடி ஆதாரமா சொல்லுவேன்னு சொல்லிட்டு, புரியுதா? அந்த மாதிரி இந்த குர்ஆன் சுன்னா என்பது ஒரு கடல், விசாலமான மைதானம். அதுல உங்களுடைய அறிவுக்கு கடிவாளம் இல்லாம நீங்க விட்டீர்கள் என்று சொன்னா அது குழப்பத்தை உண்டு பண்ணிடும். குர்ஆன் சுன்னா சரியா தான் இருக்குது, ஆனா நீங்கள் புரிந்து கொள்வது தவறா போயிடும். ஏன்? நீங்கள் குர்ஆன் சுன்னா இறக்கப்பட்ட போது இல்லை இருந்தீங்களா? இந்த குர்ஆன் சுன்னா இறக்கப்பட்ட போது அது இறக்கப்பட்டவருடைய வாயிலிருந்து அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. இதை பின்பற்றுகின்ற உங்களுக்கு நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டீர்கள் என்று அல்லாஹ் ஏதாவது சான்று கொடுத்திருக்கிறானா? இல்லை. உங்களுக்கு சொர்க்கம் உண்டா இல்லையா என்பதை இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து விட்டானா? இல்லை. அப்ப என்ன செய்யணும்? ஏற்கனவே கற்று அமல் செய்து வழி நடந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம் நமக்கு தேவை. ஏற்கனவே கற்று வழி நடந்து அமல் செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம் நமக்கு தேவை. அந்த சமுதாயத்தோட இந்த குர்ஆன் சுன்னாவுல நம்ம போய்கிட்டே இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பின்பற்றுவது குர்ஆன் சுன்னாவை தான். ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமுதாயத்தோட சேர்ந்து நம்ம பின்பற்றி கொண்டு போகும் பொழுது அந்த குர்ஆன் சுன்னாவுல கரெக்டா இருப்போம். அந்த சமுதாயத்தை தனியா பிரிச்சுட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். எதிலிருந்து? குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து அந்த சமுதாயத்தை பிரித்து விட்டு, அந்த சமுதாயத்தை கேலி கிண்டல் செய்துவிட்டு, அந்த சமுதாயத்தை பரிகாசம் செய்துவிட்டு, அவர்களை அறிவில் குறைவானவர்களாக மதிப்பிட்டு விட்டு, அவர்களது புரிதலை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டு குர்ஆன் சுன்னாவிலே நீங்கள் பயணிக்க நினைத்தால் உங்கள் மீது ஷைத்தான் பயணிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தானை உங்கள் மீது அல்லாஹ் வாகனிக்க வைத்து விடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கு பிறகு
இந்த வழிகேடு எங்க போய் முடியுமோ அல்லாஹ் தான் அறிந்தவன். புதுசு புதுசா ஒவ்வொரு நாளைக்கும் வழிகேடு வந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசா வழிகேடு. அதனால தான் நேர் வழியை பத்தி சொல்லும்போது 100 ஒரு ஒளி நல்லா சொல்லிடுறான். வழிகேட்டை பத்தி சொல்லும்போது துலுமாத், அதுக்கு அளவு கிடையாது, எக்கச்சக்கமா புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு ஜும்மால ஒரு ஹதீஸ் மறுப்பு, அடுத்த வார ஜும்மால ஒரு ஹதீஸ் மறுப்பு, தலைமையில ஒரு ஹதீஸ மறுத்தாச்சு, அப்புறம் வால் ஒரு ஹதீஸ மறுத்தாச்சு. இப்படி மறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஹதீஸ மறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் குர்ஆன் மிஞ்சி மீதி, அதுக்கு தான் சஹாபாக்கள் விளக்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணியாச்சுல. இருக்கிற தப்சீர் தபரியில இருந்து இப்னு கதீர்ல இருந்து குர்துபில இருந்து அத்தனை உலமாக்கள் தப்சீரும் குப்பன்னு சொல்லியாச்சு. அப்ப இனி தான் சொல்ற தப்சீர் தானே என்னங்க? அரபி லுகாவையும் பார்க்க கூடாதான், டிக்ஷனரியையும் தொடக்கூடாதான். அது தெரியுமா உங்களுக்கு? டிக்ஷனரியை கூட தொடக்கூடாது. ஏன்னா டிக்ஷனரிலாம் கவிதைகளால நிரம்பி இருக்கான், கவிதைகள் எல்லாம் ஆபாசமா இருக்குதான். குர்ஆன் கவிதைகளை கண்டிக்குதான். அதனால கவிதைகளையும் தூக்கி போடுங்க, டிக்ஷனரியை தூக்கி போடுங்க. அப்ப எப்படிங்க அரபியை எப்படிங்க விளங்குவீங்க? அதான் படிச்ச உடனே புரியுதுல, எப்படி விசித்திரமா இருக்கு பாத்தீங்களா? அதான் படிச்ச உடனே தெரியுதுல, போதும், அதை வச்சு நம்ம விளக்கம் கொடுத்துக்க வேண்டியதுதான். எவ்வளவு தரிகட்டு ஓடுது பாருங்க அவர்களது வாகனம், எவ்வளவு தடுமாற்றத்தோடு ஓடுது பாருங்க. பைத்தியக்காரத்தனம் என்ற பெயரை விட இதுக்கு வேற ஏதாவது பேர் பொருந்துமா சொல்லுங்க? அல்லது போதை, ரெண்டுத்துல ஒண்ணு. என்னங்க? ஒண்ணு பைத்தியக்காரத்தனமா இருக்கணும், இல்லனா அறிவு மமதை என்ற போதை அவங்களுக்கு தலைக்கு மேல ஏறி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப வாங்க சுருக்கமா நம்ம கொண்டு போவோம். அன்பானவர்களே, இந்த குர்ஆன் சுன்னாவிலே, இந்த கிதாபு சுன்னாவிலே, குர்ஆன் ஹதீஸிலே நாம் நிலைத்திருப்பதற்கு நமக்கு தேவை ஃபஹ்முஸ் ஸலஃபிஸ் ஸாலிஹ். சொல்லுங்க, ஃபஹ்முஸ் ஸலஃபிஸ் ஸாலிஹ், ஃபஹ்முஸ் ஸஹாபா, மன்ஹஜுஸ் ஸஹாபா, மன்ஹஜுஸ் ஸலஃபிஸ் ஸாலிஹீன். அதாங்க இந்த 4-5 வார்த்தைகள் இது சொல்லப்படுங்க. அல்லது மன்ஹஜு அஹ்லி சுன்னா, அல்லது மன்ஹஜு அஹ்லில் ஹதீஸ். இந்த குர்ஆன் சுன்னால நீங்க பியூரா, எப்படி குர்ஆன் சுன்னால பியூரா, குர்ஆன் சுன்னா பியூர் தான். குழப்பம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை நீக்கிறதுக்கு ஃபில்டரேஷன். குர்ஆன் சுன்னாவை ஃபில்டர் பண்ணது இல்லை, அது ஆல்ரெடி பியூர், பரிசுத்தமானது. அதுல உங்களுடைய குறுகிய அறிவு, குறுகிய அனுபவம், உங்கள்கிட்ட உள்ள ஷைத்தான், உங்கள்கிட்ட உள்ள இப்லீஸ், உங்கள்கிட்ட உள்ள நப்சு, உங்கள்கிட்ட உள்ள ஆசை, உங்களுடைய சுய விருப்பம் வெறுப்பு, இது சேர்ந்து உங்களை குழப்பிடக் கூடாது என்பதற்கு, உங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணுவதற்கு தான் எது தேவை? ஃபஹ்முஸ் ஸஹாபா, மன்ஹஜு ஸலஃபிஸ் ஸாலிஹீன், ஃபஹ்முஸ் ஸலஃபிஸ் ஸாலிஹீன். அப்ப சஹாபாக்களின் புரியுதல் என்பது கவனிங்கமா, சஹாபாக்களின் புரியுதல் என்பது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானதல்ல, குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்டதல்ல. தம்பி என்னமா செய்றீங்க நீங்க? இவரு எழுதுறீங்களா? ஓகே, கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்து எழுதுங்களேன், ஏன்னா நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கிறதுனால. மாஷா அல்லாஹ். எனக்கு உண்மையிலே நின்றுகிட்டு பேசுறது தான் ஆசை, இருந்தாலும் கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதனால தான் இன்னொரு சேர் ஒன்று போட்டுக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இப்படி தெரியுமேன்னு சொல்லி. கவனிக்கிறீங்களாமா? நல்லா கவனிக்கிறீங்களா? யாரை பாதுகாத்துக்கிறதுக்கு? உங்களை எதிலிருந்து? உங்களது மன இச்சையிலிருந்து, உங்களிடம் உள்ள ஷைத்தானிடமிருந்து, உங்களை வழிகெடுக்கக்கூடிய சிந்தனையிலிருந்து, குர்ஆன் சுன்னாவில் நீங்கள் குழப்பம் செய்து தவறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த மன்ஹஜு ஸலஃப், மன்ஹஜு ஸஹாபா நமக்கு தேவை. புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க கேட்கலாம், உமர் ஷரீஃபே இது வரைக்கும் உதாரணமா சொல்லிவிட்டீங்க, என்ன இப்ப இந்த மன்ஹஜு ஸலஃப் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவை என்பதற்கும், இன்னும் அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவர்களுடைய விளக்கம், அவர்களுடைய அமல் எல்லாம் சரிதான், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான், அப்படி இருந்தாதான் நமக்கு பாதுகாப்புங்கிறதுக்கும் கொஞ்சம் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு சில ஆதாரங்களை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிற மாதிரி உங்க சிலருடைய முகங்கள் தெரியுது. இருக்கா? அப்ப போலாமா? அதுக்கு கவனிங்க.
சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் 117வது வசனம். எத்தனாவது வசனம்? கவனிங்க. رب زدني علما رب زدني علما استغفر الله العظيم. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. கொஞ்சம் நல்ல நிதானத்தோட சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு வசனத்தை செவிமடுத்ததற்கு பிறகு ஒரு மனிதன் நபித்தோழர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அவன் இஸ்லாமை வேண்டாம் என்று சொல்கிறான், அவன் குர்ஆனை வேண்டாம் என்று சொல்கிறான், அல்லது குர்ஆனை வைத்து மக்களை குழப்புவதற்காக தன்மன இச்சைக்கு ஏற்ப அதற்காக சொல்கிறான். குர்ஆன் வேண்டும் என்று சொல்பவன், குர்ஆனை வைத்து மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் சஹாபாக்களை வேண்டாம் என்று சொல்ல மாட்டான், சஹாபாக்களின் விளக்கம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ, யார் ரசூலுக்கு முரண்படுவாரோ, ரசூலோடு பிணக்கு செய்வாரோ, மின் பஅதி மா தபையன லஹுல் ஹுதா, நேர்வழி இன்னதென்று அவருக்கு தெளிவானதற்கு பிறகு. எது நேர்வழின்னு தெரிஞ்சு போச்சு, எது நேர்வழி என்று தெரிஞ்சு போச்சு. எப்ப தெரிஞ்சிச்சு? ரசூல் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சா, ரசூல் வந்ததுக்கு பின்னாடி தெரிஞ்சா? அட அறிவாளி, எப்ப தெரிஞ்சு? هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. இந்த நபி வருவதற்கு முன்னால் இவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். இந்த நபியும் இந்த குர்ஆனும் வருவதற்கு முன்னால் எப்ப உங்களுக்கு நேர்வழி தெரிஞ்சுங்க? நபி வந்தவன தெரிஞ்சிச்சா, நபி வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சா? அப்ப நபிக்கு மாற்றமா நடந்தா நேர்வழி தெரிந்து விட்டது என்று சொல்கிறாய். சொல்லியதற்கு பிறகு இனி நான் நபி சொன்னா ஏத்துக்க மாட்டேன், எனக்கு குர்ஆன் வேணுங்கிற. எப்படி? இனி எங்களுக்கு ஹதீஸ்ல இருந்தா ஒத்துக்கொள்ள மாட்டோம், அந்த மாதிரி குர்ஆன்ல ஏதாவது இருக்கா? இல்லன்னா அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, நாங்க ஹதீஸ் ஒத்துக்க மாட்டோம். அதான் இந்த புத்தி. இந்த புத்தி ஹதீஸ்ல இருந்தாலும் நாங்க அதை குர்ஆன்ல ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இப்படியே சொல்றாங்க. வாசகம், நான் சொல்ற வாசகம் கூட்டாம குறைக்காம சொல்றேன். அவர்கள் எழுத்தில் பேச்சில் பேசியதை உங்களுக்கு சொல்கிறேன். ஹதீஸில் இருந்தால் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹதீஸில் இருப்பதை நாங்கள் குர்ஆனில் ஆராய்ச்சி பண்ணுவோம். அது எந்த ஒரு வசனத்திற்கும் முரண்படாமல் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் அப்படி முரண்படக்கூடிய ஹதீஸ் எத்தனை ஆயிரம் பேர் அறிவித்தாலும் சரி. எப்படி வீரம் பார்த்தீங்களா? எவ்வளவு துணிவு வேணும் இதுக்கு. எவ்வளவு பேர் இதை சரி என்று சொல்லி இருந்தாலும் சரி, எத்தனை சஹாபாக்கள் தாபியீன்கள் இதை அமல்படுத்தி இருந்தாலும் சரி, இதை தூக்கி எறிய நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன் பயப்படணும்? உனக்கு மறுமனு ஒரு நம்பிக்கை இருந்தா தானே பயப்படணும். ஈமான் என்ற ஒரு அச்சம் இருந்தா தானே பயப்படணும். முனாஃபிக்கு என்னங்க பயம் தேவை இருக்கு? முனாஃபிக்கு என்ன பயம் இருக்குது? எத்தனை அத்தாட்சிகளை பார்த்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. தம்பி புரியுதா? புரிஞ்சுச்சா? وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, நேர்வழி உனக்கு தெளிவானதற்கு பிறகு. கவனிச்சுக்க,
இந்த ரசூல் பின்னாடி அபூபக்கர் போன மாதிரி போய்கிட்டே யார் போன மாதிரிங்க? ரலியல்லாஹு அன்ஹு வஅல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அபூபக்கர், ரசூலா இதை ஏன் சொன்னீங்க, இதை எதுக்கு சொன்னீங்க, இதை ஏன் இப்படி செய்யணும்னு கேள்வி கேட்டாரா? இல்ல ரசூலா நீங்க சொல்லிட்டா நான் கேள்வியே கேட்க மாட்டேன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாப்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ரசூலுல்லாவுக்கு பின்னாடி அபூபக்கர் எப்படி போனார் நீங்க சொல்லுங்க. ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி கேட்டு கேட்டு செஞ்சாரா? ரசூலுல்லா நீங்க இதை செஞ்சீங்களே, இது உங்களுக்கு மட்டும் செஞ்சீங்களா, எனக்கு சேர்த்து செஞ்சீங்களா? ரசூலுல்லா நீங்க இதை செய்றீங்களே, குர்ஆன்ல இப்படிதான் இருக்குதா, குர்ஆனை நீங்க கரெக்டா புரிஞ்சுதான் செஞ்சீங்களா, இது வஹீபடி செஞ்சீங்களா, உங்க விருப்பத்தின்படி செஞ்சீங்களா, இது எப்படி செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, நானும் செய்யணுமா வேணாமா, இப்படி கேள்வி கேட்டு செஞ்சாங்களா? ரசூல் சொல்வதை செய்வதை பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரா அவர் பாட்டுக்கும்? சொல்லுங்க. அதனாலதான் அபூபக்கருடைய ஈமான் ஒரு தட்டுல, உலக மக்களுடைய ஈமான் இன்னொரு தட்டுல வைத்தாலும் யாருடைய ஈமானுடைய தட்டு கனமா இருக்கும்? அல்லாஹ் அக்பர். சரி, அடுத்து வாங்க. வயத்தபி غير سبيل المؤمنين. கவனிக்கிறீங்களா பின்னாடி உள்ளவங்க எல்லாம்? நல்லா கவனிக்கிறீங்களா? சரிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்கம்மா. நேர்வழி தெளிவானதற்கு பிறகு யாருக்கு முரண்படக்கூடாது? அல்லாஹ். ரசூலோடு முஷாக்காத், ஷக்கா யஷுக்குன்னு சொன்னா பிளந்தான் அர்த்தம். ஷக்கா யஷுக்கு, ஒன்ன ரெண்டா பிளக்கிறது. ஒன்ன ரெண்டா பிளந்தா என்னங்க ஆகும்? ஒரு பொருளை ரெண்டா பிளந்தீங்கன்னா என்ன ஆகுங்க? இது தனி இது தனியா போயிடும். ஒன்னா இருக்குன்னு ஆகுமா? சிம்பிள் லாஜிக் இல்லையா? என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா? உனக்கு நேர்வழி தெரிந்ததற்கு பிறகு ரசூலை விட்டு நீ பிரிந்து சென்றால், அதாவது ஹதீஸ் வேணாம் என்று சொன்னால், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இல்ல நான் யோசிப்பேன், இது சம்பந்தமா குர்ஆன் ஆயத்து இறங்கினா நான் செய்வேன், இல்ல செய்ய மாட்டேன் என்று நீ இருந்தால், எப்படி முனாஃபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கூப்பிடும் போது செஞ்சார்களோ. சரியா? அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க இன்னொன்னு, வயத்தபி غير سبيل المؤمنين. மூமின்கள் போன பாதை அல்லாத ஒரு பாதையிலே அவன் சென்றால், இரண்டாவது அல்லாஹ் சொல்வது என்ன? மூமின்கள் சென்ற பாதை அல்லாத ஒரு பாதையை அவன் பின்பற்றி சென்றால். நான் இப்ப கேட்கிறேன், குர்ஆன் இறங்குனுச்சுங்க, எப்ப இறங்குனுச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறங்குனுச்சா? சரி, 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் இறங்கும் போது மூமின்கள் என்று யார் இருந்தார்கள்? நபியும் நபியின் தோழர்களும், நபியும் நபியின் தோழர்களும். அப்ப அவங்க எந்த பாதையில போனாங்க? நபியினுடைய தோழர்கள் அல்லாஹ் ரசூலும் சொன்னா ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் ரசூலு சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று, நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அப்படி புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் அந்த மூமின்கள் மார்க்கத்தில் பயணித்த பாதையை அங்கீகரிக்கப்பட்ட பாதையாக ஆக்கி, அடுத்து வரக்கூடிய மூமின்கள் அந்த மூமின்கள் போன பாதையிலேயே போணும், அது அல்லாத வேற பாதையில் போனால். புரியுதா? நீங்க திரும்ப சொல்றேன், ரசூல் வாழக்கூடிய காலத்துல, கவனிங்கம்மா கவனிங்க, திரும்ப கவனிங்க, ரசூல் வாழக்கூடிய காலத்துல, ரசூல் வாழக்கூடிய காலத்துல ரசூலுக்கு முரணா இன்னொரு பாதையில போவாதீங்க. புரிஞ்சுச்சா? ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அதுக்கு எதிராக நீங்க சிந்திக்காதீங்க, ரசூலை விட்டு நீங்க பிரிஞ்சு போகாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்ன விஷயங்களை சொன்னார்களோ அந்த விஷயங்களுக்கு நீங்கள் கவனிங்க, முரணா ஆப்போசிட்டா விலகி போவாதீங்க. சரியா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு. அடுத்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வயத்தபி غير سبيل المؤمنين. அடுத்து வரக்கூடிய காலத்தின் மக்கள், உங்களுக்கு முன்னால் மூமின்களின் ஒரு கூட்டம் சென்றார்களே, இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி, இந்த குர்ஆன் சுன்னா இறக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்தார்களே,
அவங்க எந்த பாதையில குர்ஆன் சுன்னால போனாங்களோ அந்த பாதை அல்லாத பாதையிலே ஒருவர் சென்றால் அல்லாஹ் சொல்கிறான், நுவல்லிஹி மா தவல்லா, அவன் எதன் பக்கம் திரும்பினானோ அப்படியே நாம் அவனை திருப்பி விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் போட்டு அவனை பொசுக்குவோம். வஸாஅத் மஸீரா, அது மிக கெட்ட மீளுமிடமாகும். அது மிக கெட்ட மீளுமிடம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க. ஒரு கூட்டம் நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்னுச்சு. யாரை விட்டு விலகி போனாங்க இவங்க? சஹாபாக்களை விட்டு. இந்த கூட்டம் யாரை விட்டு விலகி போனுச்சு? சஹாபாக்கள். ஜகாத் என்பது வாழ்நாள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடமை என்று குர்ஆனில் புரிந்திருந்தார்கள். அந்த கூட்டம் ஒரு குர்ஆன் ஆயத்தை காட்டுச்சு. அவர்கள் என்ன வசனம் காட்டினார்கள்? 103வது வசனம் சூரா தௌபால 9ல 103. பாத்தீங்களா? நல்ல கவனிங்கம்மா. சஹாபாக்களுடைய விளக்கம் தேவையில்லை, குர்ஆன் போதும்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட வேண்டியதான். குர்ஆன் என்ன சொல்கிறது? நபித்தோழர்களை விட்டு விலகி போன கூட்டம் என்ன சொன்னது? அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே நீ சொல்றது தப்புப்பா. யார் சொல்றது? அபூபக்கர் சொல்றது தப்பா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன் அந்த ஹதீஸை அபூபக்கரை ஏற்றுக்கொண்டாலும் உமரை ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் சயின்ஸ் தெரியாம சொல்லிட்டாங்க. பாவம் சஹாபாக்கள் அவங்க கடலையே பார்த்தது கிடையாது, அரபு நாட்டை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. அவங்களுக்கு உலகம் உருண்ட, இங்க இரவா இருந்தா அங்க பகலா இருக்கும், அந்த விவரம்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னப்ப அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. இப்படியே நான் சொல்ற இந்த வாசனை அப்படியே அவங்களுடைய சீடியை பாத்தீங்கன்னா இருக்கும், அப்படியே கிண்டல் நக்கல் பரிகாசத்தோட. இன்னைக்கு எவ்வளவு அறிவியல் டெவலப் ஆகிருக்குது. நம்ம உலகத்தையே பார்க்கிறோம் இங்க உட்கார்ந்துகிட்டு. இங்க ராத்திரியா இருந்தா ஒரு இடத்துல பகலா இருக்கு. இன்னைக்கு சிரிக்க மாட்டான் இந்த ஹதீஸை சொன்னா. அல்லாஹு தஆலா இரவில் 3ல் ஒரு பகுதியில் 3வது பகுதியிலே முதல் வானத்திற்கு இறங்குகிறாங்க ஹதீஸை சொன்னா எல்லாம் சிரிப்பானவலாம் இஸ்லாத்துல. அதனால நம்ம இந்த ஹதீஸை ஏத்துக்க முடியுமா? யா ரப்பல் ஆலமீன். கவனிங்க, சஹாபாக்களுக்கு குர்ஆனை சொல்லி கொடுத்துச்சு அந்த கூட்டம். எவ்வளவு ஜோக்கா இருக்கு பாத்தீங்களா? யாருக்கு? 23 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து ஹிஜ்ரத்திலையும் ஜிஹாதிலையும் உள்ளூர்லையும் வெளியூர்லையும் பயணத்திலையும் வீட்டிலையும் காலையிலையும் மாலையிலையும் மஜ்லிஸ்லையும் பசி பட்னியா கடந்து கல்வியை படித்து நேர்வழி பெற்ற சஹாபாக்களுக்கு நேத்து வந்துச்சு பாருங்க புதுசா ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்குள்ளார. மக்கா வெற்றிக்கு பின்னாடி, ஹுனைன் வெற்றிக்கு பின்னாடி கூட்டம் கூட்டமா உள்ளார பூந்தாங்க பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் மஜ்லிஸுக்கே வரல பாருங்க. அந்த கூட்டம் இஸ்லாம சொல்லி கொடுத்துச்சு, குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, அபூபக்கரே சூரா தௌபால 103வது வசனத்தை படிங்க அப்படின்னாங்க. படிச்சாச்சு. அந்த வசனத்துல என்ன இருக்கு? ஹுத். என்ன இருக்கு? ஹுத், நீ எடு. என்ன இருக்கு சொல்லுங்க? நீ எடு. மின் அம்வாலிஹிம், அவர்களது செல்வங்களிலிருந்து. யார் செல்வம்? மூமின்கள் முஸ்லிம்களுடைய செல்வத்திலிருந்து. சதகத்தன், தர்மத்தை. நீ அவர்களது செல்வங்களிலிருந்து தர்மத்தை, ஜகாத்தை நீ வாங்கு, எடுத்து அவர்களை நீ சுத்தப்படுத்து. இந்த ஜகாத்தின் மூலமாக அவர்களை நீ பரிசுத்தப்படுத்து. அவர்களுக்காக நீ துஆ செய். உனது துஆக்கள் அவர்களுக்கு மன அமைதியை தரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அபூபக்கரே இது உன்னை பார்த்தா சொல்றான் அப்படின்னு கேட்டான். இருக்கு குர்ஆன்ல, தொழுங்கள் ஜகாத்து கொடுங்கள் இருக்குது. இந்த வசனத்தை பாருங்க. அந்த ஜகாத்தை யார் வாங்குறது? ரசூலுல்லாஹ் தான் வாங்கணும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடல, எனவே கொடுக்க தேவையில்லைன்ட்டான். புரியுதுங்களா? குர்ஆன்ல இருந்து ஆதாரம். இப்ப குர்ஆன் மட்டும் போதும், அல்லது குர்ஆனுக்கு முரண்படாத ஹதீஸா இருந்தாதான் ஏத்துப்போம். இல்லைன்னா குர்ஆனுக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னா அந்த கூட்டம் சொன்ன இந்த கருத்து சரியா தப்பா சொல்லுங்க? 100% சரி. ஏன்?
குரான்ல ஜக்காத்து கொடுங்க கொடுங்கன்னு இருந்தாலும் அந்த ஜக்காத்தை யாரு வாங்கணும்னு சொல்லியிருக்கு குரான். ஹுத் நபியே நீங்கள் எடுங்கன்னு சொல்லிருக்கு. நபி மௌத்தா போயிட்டாரு, இப்ப இனிமே நாங்க எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்? நபி மௌத்தா போனால் கலீஃபா அபூபக்கருக்கு கொடுங்கள், கலீஃபா அபூபக்கர் மௌத்தா போனால் கலீஃபா உமருக்கு கொடுங்கள், அவர் மௌத்தா போனால் உஸ்மானுக்கு கொடுங்கள், அவர் மௌத்தா போனால் அலிக்கு கொடுங்கள், இப்படி ஒரு கலீஃபா மௌத்தாகி விட்டால் அடுத்த கலீஃபாவுக்கு ஜக்காத்து கொடுங்கள். அப்படியா இருக்கு குரான்ல? இதான் கேட்டானு, ஏன் நான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா சரியா விட்டாங்களா சஹாபாக்கள்? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அப்படி சொல்ல மறுத்தவர்களை, அப்படி கொடுக்க மறுத்தவர்களை சஹாபாக்கள் வெட்டினார்களா, தூக்கி வச்சு கொஞ்சினாங்களா? டேப்பா என்ன அருமையான கருத்துப்பா, குரானுக்கு சூப்பரா குரானை புரிஞ்சிருக்கீங்கப்பா நீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தூக்கி வச்சு கொஞ்சினாங்களா, அல்லது ஓட ஓட விரட்டி வெட்டினாங்களா? ஓட ஓட விரட்டி வெட்டினாங்க. அவர்கள் தொழுகையில் இருந்தாலும் அவர்களது தொழுகை அவர்களது உயிரை பாதுகாக்காது, வெட்டுங்க எங்க கண்டுகொண்டாலும் என்று சொன்னார்கள். சரியா இல்லையா? ஏன் எப்பா ரசூல்லா காலத்துல வாழ்ந்த நாங்கள் மக்கால மட்டும் வாழல, மதீனால மட்டும் வாழல, யமன் நாட்டுல வாழ்ந்தோம், இன்னும் பஹ்ரைன்ல வாழ்ந்தோம், இன்னும் எத்தனையோ நாடுகள்ல வாழ்ந்தோம். அங்க ரசூல்லா வந்து ஜக்காத்தை வாங்கலையே, எங்களுக்கு நியமிச்ச அதிபருக்கு தானே நாங்க ஜக்காத்தை கொடுத்தோம் இல்லையா? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி ஜக்காத் வாங்க சொன்னாங்களே, பஹ்ரைனுக்கு அலா இப்னு ஹதரமி அனுப்பி வாங்க சொன்னாங்களே, ரசூல்லா தான் வந்து வாங்கணுங்கிறது கிடையாதுப்பா இந்த ஆயத்துக்கு அர்த்தம், நீ ஏத்துக்க மறுத்தா உன்னை வெட்டுவோம் பண்ணாங்க. அவன் குரான் ஆயத்தை மறுக்கல, குரான் ஆயத்துக்கு நபித்தோழர்கள் ஒருமித்து சொன்ன விளக்கத்தை ஏற்க மறுத்தார்கள். புரியுதா? இல்ல புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? குரான் ஆயத்தை மறுத்தாங்களா? ஜக்காத்து கொடுங்கள்னு குரான்ல இருக்கிற ஆயத்தை ஒத்துக்க மாட்டோம்னு மறுத்தாங்களா? இல்லை. ஜக்காத்து கொடுங்கள் என்பதற்கும் ஜக்காத்தை நபியே நீங்கள் எடுங்கள் அவர்களது செல்வத்திலிருந்து என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொன்னதற்கும் சஹாபாக்கள் சொன்ன விளக்கத்திற்கு மாற்றமான விளக்கத்தை அவர்கள் கொண்டு நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், அதுக்கு எங்களுக்கு குர்ஆனே ஆதாரம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அவர்களை வெட்டினார்கள். சஹாபாக்கள் என்றால் முஸ்லிம் சமுதாயம், இஸ்லாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கவனிச்சீங்களா? அப்ப நம்முடைய சஹாபாக்களுடைய ஃபஹம், அவர்களுடைய புரிதல் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஆதாரம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன்? வயத்தபி கைர சபீல் முஃமினீன், மூமின்கள் போன பாதை அல்லாத பாதையில் அவன் சென்றால் அவனை நரகத்திற்கு நாம் அனுப்பி விடுவோம். புரிஞ்சுச்சா? அடுத்த வசனம் பாருங்க, சூரா அல் பக்ரா 137வது வசனம். சூரா அல் பக்ரா 137வது வசனம் கவனிங்க. சூரா அல் பக்ராவுடைய 137வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا وَإِنْ تَوَلَّوْا فَإِنَّمَا هُمْ فِي شِقَاقٍ فَسَيَكْفِيكَهُمُ اللَّهُ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களே நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று மற்றவர்கள் ஈமான் கொண்டால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அது ஏங்க அல்லாஹ் அப்படி சொல்லணும்? நீங்க சொல்ற மாதிரி குர்ஆன் ஹதீஸ் தனித்தே போதுமானது, எங்களுக்கு நபித்தோழர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இருந்தால் குர்ஆனில் சுன்னாவில் உள்ளதை அப்படியே அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்றல்லவா அல்லாஹ் சொல்லி இருக்கணும். வசனம் எப்படி இருந்திருக்கணும்? புரியுதா இல்லையா? குர்ஆன் சுன்னால உள்ளத கூட்டாம குறைக்காம இருக்கிறத உள்ளதபடியே அவர்கள் நம்பிக்கை கொண்டால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்றல்லவா அல்லாஹ் சொல்லி இருக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றது எப்படி? ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நபியின் தோழர்களே நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்களுக்கு ஹிதாயத். அப்ப என்ன அர்த்தம்? எப்பா எதா இருந்தாலும் இவர்களை எத்தனை மணிக்குமா டைம் ஆச்சா?
ஒரு நிமிஷம். நீங்கள் ஈமான் கொண்டது போன்று. அப்ப நீங்க எப்படி ஈமான் கொண்டு வந்தீங்க? குர்ஆனை நீங்க எப்படி விளங்குனீங்க? அதானங்க ஈமான். ஹதீஸை நீங்க எப்படி விளங்குனீங்க? ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்க எப்படி அதை புரிந்து கொண்டீங்க? அதே போலவே அவர்களும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி அவர்கள் ஈமானை அமலை சரி செய்து கொண்டால் அவர்களுக்கு ஹிதாயத்து. வயின் தவல்லவ், அப்படி உங்களை ஏற்க மறுத்தால் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக், அவர்கள் முரண்பாட்டில் தான் வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை விட்டு நபியே உங்களை பாதுகாப்பான். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகா தெளிவா நேரான சிந்தனை உள்ள ஒரு பச்சை குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி சொல்லிட்டான். நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டு வந்தால் அவர்களுக்கும் நேர்வழி. இதுல போய் ரொம்பவும் அலட்டி கொள்ளவோ குழப்பி கொள்ளவோ அவசியமே கிடையாது. ஒருத்தருடைய ஈமான், அந்த ஈமான் எப்போது அல்லாஹ் உதாரணமாக சொல்லக்கூடிய ஈமானாக எப்போது ஆகும்? இல்மில் சரியாக இருக்க வேண்டும், அமலில் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா மியார் அந்த அளவுகோல்லையும் சரியா இருந்தாதானே இவர்களுடைய ஈமானை போன்று நீங்கள் ஈமான் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சஹாபாக்களை உதாரணமாக ஆக்கி இவங்களை சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? இப்ப விளையாட்டு உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, சூப்பர் விளையாட்டு சொல்லட்டுமா வேணாமா? நீங்க பாருங்க எப்படி சிரிக்கிறீங்கன்னு பாருங்க. இப்ப இந்த ஆயத்துக்கு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறோம். யார்கிட்டங்க? ஹதீஸ மறுக்கிறது இல்ல, சஹாபாக்களை மறுக்கிறவங்க ஹதீஸ் அறிவுக்கும் லாஜிக்குக்கும் சயின்ஸுக்கும் ஒத்து வராட்டி ஹதீஸை தூக்கி போட்டுருவோம்னு சொல்றவங்கள்ட்ட, சஹாபாக்கள் வேணா சலஃப் வேணான்னு சொல்றவங்கள்ட்ட இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்னு கேட்டா பாருங்க, சூப்பர் ஜோக்கு. அதாவதுக்கு இப்போ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, அவர் யாரை பார்த்து இஸ்லாம் ஈமான படிப்பாரு? நம்மளை பார்த்தானே படிப்பாரு. அதான் நம்மள மாதிரி புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்கள அல்லாஹ் தஆலா முஸ்லிமா சொல்றான். அப்படி சொன்னா அவங்களுக்கு ஹிதாயத்து. மாஷா அல்லாஹ். அப்ப 1400 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒன்ன பார்த்து இன்னொருத்த முஸ்லிமாவனும் மூமினாவனும் எப்படி? அவன் ஈமானையும் இஸ்லாமையும் குர்ஆன் ஹதீஸ பார்த்து அவன் எப்படிங்க தொழுவாரு? நம்ம தொழுகிற மாதிரி அவர் தொழுவ வேண்டித்தான். நம்ம நோன்பு வைக்கிற மாதிரி அவர் நோன்பு வைக்க வேண்டித்தான். நம்ம எப்படி அல்லாஹ்வை பத்தி சொல்றோமோ அப்படி அவர் அல்லாஹ்வை பத்தி சொல்ல வேண்டித்தான். அவர் என்ன முஸ்லீம் ஆன உடனே போய் புகாரி முஸ்லீம் பிரிச்சு படிச்சிட முடியும்? அவர் முஸ்லீம் ஆன உடனே 6600 வசனங்களையும் பிரிச்சு படிச்சிட முடியுமா? முடியாதுல. அப்ப நம்மளை பார்த்தாலும் அவர் இஸ்லாத்தை படிக்கணும். அதான் அல்லாஹ் சொல்றான். எங்கப்பா, அப்ப உன்னை பார்த்து இஸ்லாத்தை படிக்கணுமா? சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்தை படிச்சிடக்கூடாதான். இது எப்படி ஜோக்கு? புரியல உங்களுக்கு? அதாவது பிறர் முஸ்லிம் ஆவறதுக்கு அவர்கள் இஸ்லாமை பின்பற்றுவதற்கு இவங்க அளவுகோலாம். யாரு? இவர்கள். ஆனா சஹாபாக்கள் இஸ்லாமை பின்பற்றுவதற்கு நமக்கு அளவுகோலா எடுத்துக்கொள்ள கூடாதான். யாருக்குடைய ஹிதாயத்துக்கு ஈமானுக்கு அல்லாஹு தஆலா அளவுகோலாக அவனே ஆக்குனானோ அவர்கள் அளவுகோலா எடுத்துக்கூடாதான், வழிகிட்டு போயிடுவோமா? இவங்க அளவுகோலா எடுத்து புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இஸ்லாமை பின்பற்றலாம், நேர்வழி பெற்றுவாங்களாம். என்ன தமாஷா இருக்கு பத்தியில? புரியல உங்களுக்கு நான் சொல்றது லாஜிக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, அடுத்து கவனிங்க. இந்த நபித்தோழர்களை பற்றி ஒரு சில வசனங்களை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணுங்க. இவர்களுடைய உள்ளம் அமல் எல்லாமே அல்லாஹுவால் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. தப்பு செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லல, மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறான், அருளப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனம். சில வசனங்களை நம்பர் மட்டும் சொல்லிடுறோம், குறிச்சுங்க, படிங்க. அதே போல அடுத்த 2 வசனம் சொல்றோம், அதுக்கு கொஞ்சம் விளக்க சொல்றோம். சூரா அத்-தௌபா அதனுடைய 100வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள். யார் அவர்கள்? முஹாஜிர்கள், அன்சாரிகள். அதற்கு பிறகு வல்லதீன தபஊஹும், அவர்களை நன்மையில் பின்பற்றியவர்கள், அவர்களை
நன்மையில் பின்பற்றியவர்கள். அப்ப அந்த சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தில் பின்பற்றி நடந்தார்களோ அதே போல பின்பற்றியவர்கள் அவர்களை. வல்லதீன தபஊஹும், அல்லாஹ் இங்க எப்படி சொல்லல, முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் சஹாபாக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள் என்ற வாசகம் சொல்றான். எப்படி சொல்றான்? அந்த முஹாஜிர்களை அன்சாரிகளை பின்பற்றியவர்கள் என்று சொல்கிறான். ஏன்? அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் குர்ஆன் ஹதீஸை தவிர எதையுமே பின்பற்றலப்பா. எனவே நீ விளங்கிக் கொண்டது அல்ல குர்ஆன் ஹதீஸ், அவர்கள் எதை விளங்கிக் கொண்டார்களோ அதுதான் குர்ஆன் ஹதீஸ். அத குர்ஆன் ஹதீஸ்ல நீ புரியலனாலும் சரி, எப்படி ஜகாத் கொடுக்கிற கூட்டம் செஞ்ச மாதிரி அவர்கள் புரிஞ்சதை அவர்கள் புரிய மறுத்தார்கள். எனவே மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டா, ஹாரிஜியான ஒரு கூட்டம் வந்துச்சுங்க. அவர்கள் குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்தாங்க. இது பல நாள் நடத்த வேண்டிய பாடங்க. நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துலாம் சொன்னா நான் எங்க போய் இது கவனிங்க. சூரா அல் மாயிதா 5:38 வசனம் அல்லாஹ் சொல்றான், திருடனையும் திருடியையும் அவர்களின் கரங்களை வெட்டுங்கள். 5:38 திருடனையும் திருடியையும் அவர்களின் கரங்களை வெட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒரு மனிதனுடைய கை என்பது எங்க இருந்து ஆரம்பிக்குது? வெட்ரா கம்கட்ல இருந்துட்டான். ஹதீஸ் இங்க இருந்து தான் வெட்ட சொல்லுது, மணிக்கட்டுல இருந்து. அட உடுப்பா ஹதீஸ, அது எப்படிப்பா அல்லாஹ் கைன்னு சொல்லி இருக்கும் போது இவர் எப்படிப்பா மணிக்கட்டுல இருந்து வெட்டினாரு? தப்புன்னா முடிஞ்சு போச்சு. மஆதல்லாஹ். அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அதான் வழிகேடு எப்படி வந்து பார்த்தீங்களா? புரியல உங்களுக்கு? தம்பிங்களா புரிஞ்சுச்சா? ரசூல்லா காலத்துல திருடியவர்களுக்கு கை எங்க வெட்டினாங்க? மணிக்கட்டுல வெட்டினாங்க. அடுத்த ஜெனரேஷன்ல பாருங்க, சஹாபாக்கள் புரிந்த மாதிரி புரியாததுனால எல்லாம் தப்புட்டான். குர்ஆன்ல பாருங்க, கையின்னு அல்லாஹ் சொல்லிருக்கான். கைங்கிறது கம்கட்ல இருந்து வெட்டு, கம்கட்ல இருந்துட்டான். அப்ப நீங்க இவர்களை குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லுவீங்களா? இவன் சொன்னா ரசூல்லா தப்பா செஞ்சுட்டாருங்கட்டான். ஏன் அல்லாஹ் கையின்னு சொல்லி இருக்கும் போது ஏங்க ரசூல்லா கரத்துல இருந்து மணிக்கட்டுல இருந்து வெட்டினாருட்டான். அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அந்த கூட்டம் தான். புரியுதா உங்களுக்கு? புரியல? ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ் தப்புனா அப்ப அந்த காரிஜியாக்கள் சொன்னது தப்பு. சரி, அந்த காரிஜியாக்கள் சொன்னது சரி. அப்ப அந்த கூட்டம் தான் நீனு. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாங்க, அல்லாஹ் சொல்றான், அவர்களை யார் முஹாஜிர்களை அன்சாரிகளை யார் பின்பற்றினார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். புரியுதா? அடுத்து சூரத்துல் ஃபத்ஹ் 26வது வசனம் ரொம்ப 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 முக்கியமான வசனம். சஹாபாக்களை தரக்குறைவாக மதிக்கின்றவர்கள், அவர்களுடைய ஈமானிலோ இஸ்லாமிய பற்றிலோ சந்தேகம் கொள்பவர்கள், எந்த வகையிலாவது சஹாபாக்களை கரைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உணரக்கூடிய, புரிந்து கொள்ள வேண்டிய, எச்சரிக்கையாக ஆக வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனம். தோனிங்க, யா அல்லாஹ், فأنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين. அல்லாஹு தஆலா தனது சக்கீனாவை தன்னுடைய ரசூல் மீதும் இறக்கினான், அந்த ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட மூமின்கள் மீதும் இறக்கினான். யாருங்க மூமின்கள்? சஹாபாக்கள். وَأَلْزَمَهُمْ كَلِمَةَ التَّقْوَى. இந்த தீனுடைய இன்னொரு பேரு கலிமத்து தக்வா. லா இலாஹ இல்லல்லாஹ் அதான தீன். லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய பேர் என்ன? கலிமத்துன் தய்யிபத்துன், கலிமத்து தக்வா, கலிமத்துல் ஈமான், கலிமத்துல் இக்லாஸ், கலிமத்து தக்வா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அவர்களோடு அல்லாஹ் பின்னி பிணைய வைத்தான். அதாவது ஈமானை விட்டு அவர்கள் பிரியவே மாட்டார்கள். ஏன்? உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். இவர்களது உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை பதிய வைத்து விட்டான்.
அல்லாஹ் யாருடைய உள்ளத்திலே ஈமானை பதிய வைத்தானோ அவர்களது உள்ளத்திலிருந்து அந்த ஈமான் வெளியேறுமா? அவர்கள் ஈமானிலிருந்து வெளியேறுவார்களா? ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தப்தீலா. வகானு அஹக்க பிஹா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு இவர்கள்தான் மிக தகுதியானவர்கள். வ அஹ்லஹா, இதற்கு இவர்கள்தான் சொந்தக்காரர்கள். அப்ப தீனுக்கு சொந்தக்காரர்கள், தீனுக்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் இறக்கிய போது எந்த கூட்டத்தை ஆக்கினானோ அவர்களுடைய வழிகாட்டுதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் கிடைச்சிருச்சு, இனிமே எங்க நப்சு விரும்புற மாதிரி நாங்க சவாரி செய்வோம் என்று சொன்னால், வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதை ஓட்ட பழகாமல், வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதை ஓட்ட பழகாமல் ஒருவன் எடுத்து சென்று விபத்தை உண்டாக்கினால் அவனுடைய முடிவு எப்படியோ அதே போல முடிவுதான் இவர்களது முடிவு. புரியுதுங்களா இல்லையா? சரி, இப்ப நிறைய ஆயத்துகள்லாம் உங்களுக்கு சொன்னோம். ஒன்னு ரெண்டு ஹதீசுகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நம்ம நிறைவு செய்வோம். இமாம் திர்மிதி, இமாம் அபூதாவுத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு பெரிய ஹதீஸுங்க அது. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், فَإِنَّهُ مَن يَعِشْ مِنكُم, உங்களிலே யார் வாழ்வார்களோ, எனக்கு பின்னாடி யார் வாழ்வார்களோ, யரா இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான கருத்து வேறுபாடுகளை அவர்கள் கவனிப்பார்கள். وَإِيَّاكُمْ مُحْدَثَاتِ الْأُمُورِ, புதிதாக உருவாக்கப்படுகின்ற விஷயங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். فَإِنَّهَا ضَلَالَةٌ, புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் வழிகேடுகள் தான். فَمَنْ أَدْرَكَ ذَلِكَ مِنكُمْ, உங்களிலே யார் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை பெற்றுக் கொள்கிறாரோ, அடைந்து கொள்கிறாரோ, அந்த காலத்தில் வாழ்கிறாரோ, கவனிங்கம்மா, பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க, பள்ளிவாசலுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க கவனமா கவனிங்க, பேசக்கூடாது. இந்த காலத்தை புதிதாக உருவாக்கப்படுகின்ற காலம், அதிகமாக கருத்து வேற்றுமை வருகின்ற காலத்தில் உங்களில் யாராவது வாழ்ந்தால் என்ன செய்யணும்? கவனிங்க, இதுக்கு மேல ஒரு ஆதாரமே தேவையில்லைங்க. குர்ஆன் சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவோம், எங்களுக்கு எப்படி சஹாபாக்கள் பின்பற்றி நடந்து காட்டினார்களோ, அவர்களின் விளக்கத்தை குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கமாக ஏற்று நாங்கள் திருப்தி அடைவோம், அல்லாஹ்விடத்தில் அதை கொண்டு நாங்கள் நெருக்கத்தை பெறுவோம் என்பதற்கு இதை விட சிறந்த ஒரு ஹதீஸ, ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுச்சா? நான் கடைசியில் ஒரு வாசகத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன், கவனத்தில் வைங்க. இன்றைக்கு நம்ம மன்ஹஜ் ஸலஃப், அந்த நபித்தோழர்களின் வழிமுறையின்படி நம்ம ஹதீஸ குர்ஆனை பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது, சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த குரூப்பினுடைய தலைவர் நம்மளை பத்தி எப்படி விமர்சனம் பண்றாருன்னா, இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, இவங்க குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க, ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்களான்னு பார்ப்பாங்க, அப்பதான் ஏத்துப்பாங்க. என்ன வழிகேடு பாருங்க, எப்படிப்பட்ட வழிகேடுகள் பாருங்க. ஒரு ஆயத்தை சொன்னோம்னா உடனே எடுத்து அமல் செய்ய மாட்டாங்களாம். இந்த ஆயத்தின்படி சஹாபி அமல் செஞ்சிருக்காரான்னு கேட்பாங்களாம். அமல் செஞ்சா ஏத்துப்போமா, இல்லனா ஆயத்தை விட்டுருவோமா நம்ம. ஆனா நிலைமை எப்படி? அங்க நம்ம குர்ஆன் ஆயத்தை தூக்கி காட்டினாலும், சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் உடைய ஹதீஸ ஸ்கிரீன்ல போட்டு காட்டினாலும், இதுக்கு அண்ணன் என்ன விளக்கம் சொல்றாரு? கூட்டம் அங்க அப்படி போயிட்டு இருக்கு. பழிய தூக்கி யார் மேல போடுறாங்க? நம்ம மேல. இப்ப முன்னாடி எல்லாம் தர்ஜுமால இருக்கான்னு கேட்டாங்கல்ல, இப்ப அண்ணன் தர்ஜுமால இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி? முன்னாடி எல்லாம் புகாரி முஸ்லிம்ல இருக்கான்னு கேட்டாங்க, இப்ப புகாரி முஸ்லிம்ல இருந்தாலும் அண்ணன் இதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாரா, அண்ணன் இந்த ஹதீஸை ஏத்திருக்கிறாரா, ஜமாத் இந்த ஹதீஸை ஏத்திருக்குதா, இந்த ஹதீஸின் விஷயத்தில் ஜமாத் நிலைப்பாடு என்ன? எப்படி இது ஜமாத் என்ன? இமாம் புகாரி, இமாம் ஷுஅபாவும், அலி இப்னு மதீனி, யஹ்யா இப்னு மஈனுமா ஹதீஸை சரியான கூடிய கூட்டமா? அந்த கூட்டம் எப்ப இருந்தாங்க? அறிவிப்பாளர்களை வைத்து சரியான அறிவிப்பாளர்கள் யார் என்று நிரூபிக்கக்கூடிய கூட்டமா இந்த கூட்டம்?
இவங்க சொல்லிட்டாங்க, ஒரு ஹதீஸை எத்தனை சரியான அறிவிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து அறிவித்தாலும் கூட அதனுடைய கருத்தை வைத்து அந்த ஹதீஸை பலவீனமாக்கி விடலாம். ஆஹா, என்ன தத்துவம் உதிக்குது பாருங்க. நாளுக்கு நாள் ஷைத்தான் போட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க உள்ளத்துல. மஅதல்லாஹ். எங்க நான் இப்ப கேக்குறேன், பல அறிவாளிகள் சேர்ந்தா ஒரு நபியை மிஞ்சிட முடியுமா? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க? உலகத்தில் உள்ள அறிவாளிகள் சேர்ந்தா நபியை மிஞ்சிட முடியுமா? ஒரு நபியின் அறிவை மிகைத்து விட முடியுமா? முடியாது. ஏன்? நபி என்பவர் அல்லாஹ்வின் வஹீயை கொண்டு பேசக்கூடியவர். உனது அறிவு, உனது சயின்ஸ், உனது லாஜிக் எல்லாம் பொய்யாவோ, நபியினுடைய வார்த்தை பொய்யாகாது. பொய்யானது கிடையாதுங்க இது வரைக்கும். ஆகாது, ஆக முடியாது, முடியாது, அவ்வளவுதான். சாத்தியமே கிடையாது. ஏன்? ரப்பிடம் இருந்து செய்தியை சொல்பவர்கள். கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி ஒரு காலம் வந்தால், கருத்து வேற்றுமையின் காலம் வந்தால், கவனிங்க என்ன சொன்னார்கள் நமது நபி, ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன், நீங்கள் எனது சுன்னாவையும் மேலும் நேர்வழி காட்டப்பட்ட, நேர்வழி நடத்தப்பட்ட, நேர்வழி சென்ற ஹலீஃபாக்களின் சுன்னாவையும் பின்பற்றுங்கள். அல்லாஹ் அலைஹா பின் நவாஜித், இவற்றை கடவாய் பற்களை கொண்டு கவ்வி பிடித்துக் கொள்ளுங்கள். காதியானி கூடங்க குலாம் முஹம்மது காதியானி நபிங்கிறதுக்கு குர்ஆன்ல தான் ஆதாரம் காட்டுறான். அது தெரியுமா? எங்க இருந்து ஆதாரம்? என்னங்க சொல்றீங்க? சொல்லுங்க, நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. எங்கடா ஆதாரம் அப்படின்னு கேட்டா ஆரம்பத்திலேயே இருக்குங்கிறான். என்னடா ஆரம்பத்திலேயே இருக்கு? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிம்மா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக வ பில் ஆখিরাতি ஹும் யுகினூன். இருக்குங்க, படிச்சு பாருங்கங்கறான். நானும் மண்டைய போட்டு உடைச்சி பொளந்து கசக்கி புளிஞ்சிட்டே, எங்கடா இங்க குலாம் முஹம்மது காதியானியும் காணோம், ஒண்ணுத்தையுமே காணோம். எங்க இருக்குங்கிறான், இருக்குங்கிறான். எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க பாருங்க, வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். எங்க இருக்கான்? வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அங்க என்ன இருக்கு பாருங்க, இன்னொன்றையும் கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், இன்னொரு ரிசாலத்தையும் கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களாம். வபில் ரிசாலத்தில் ஆখিরাতি. இங்கே ஆখিরাனா எந்த ஆখিரா கிடையாது, மௌத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுவோம் அது கிடையாது. அது நீங்க தப்பா சொல்றீங்கட்டான். ஆখিরাனா என்னங்க? நெக்ஸ்ட் அர்த்தம். ஒரு நபி ரிசாலத்து வந்துருச்சு, அடுத்த நெக்ஸ்ட் ரசூல். நம்ம தான் குலாம் முஹம்மது காதியானி, அவரை பத்தி தாங்க இங்க சொல்லியிருக்கான். ஏற்கனவே நபியே உமக்கு இறக்கப்பட்டதை, உமக்கு முன்னால் இறக்கப்பட்டதெல்லாம் வந்துருச்சுல, இப்ப அடுத்த நெக்ஸ்ட்னா எது? ரசூலுக்கு பிறகு நெக்ஸ்ட் எது? நீங்க ஏன் ஆখিরাத்துனா உடனே மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுறது தப்பா விளங்கிக்கிட்டு எங்களை போய் தப்பு சொல்றீங்க? முடிஞ்சா கதை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப நம்ம எங்க போய் ஆகணும்? எங்க போனோம்? சஹாபாக்கள்கிட்ட போனாதான் பிரச்சனை தீரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது குராஃபி, பிதாத்துவாதி, கபர்வாதி, தர்காவாதி, மௌலூதுவாதி, பிதாத்துவாதி, மீலாதுவாதிட்ட போனாலும் சரி, அல்லது அறிவு லாஜிக்னு போகக்கூடிய இந்த குழப்பவாதிகள்கிட்ட போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நமக்கு ஃபஸ்ல், நமக்கு ஹக்கம் எது? ஃபஹ்மு ஸஹாபா, சஹாபாக்களின் ஃபஹ்மு தான், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய புரிதல். எப்ப இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கம்னா, அப்படி இங்கே இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் உள்ளவர்கள் விளங்கினார்கள் இல்லையே, தப்பு நீ சொல்றது. அப்ப நீ இப்ப குலாம் முஹம்மது காதியானி, அடுத்த ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து அடுத்து அவன் ஒரு நபியை உருவாக்குவான். அப்படித்தான் உருவாக்கிட்டே போயிட்டு இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மற்றும் ஒரு ஹதீஸ், இதுவும் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அறிவிக்கின்றார்கள். கவனிங்க, இஸ்ரவேலர்கள் அவர்கள் பிரிந்தார்கள், இஸ்ரவேலர்கள் அவர்கள் பிரிந்தார்கள். 72 கூட்டங்களாக எனது உம்மத் 73ஆக பிரியும். அவர்கள் எல்லோரும் நரகத்தில் சென்று விடுவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அப்ப ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யாருன்னு சொல்லி.
உங்களுக்கு இன்னொரு ஜோக் சொல்றேன் பாருங்க. அப்ப சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். அந்த ஒரு கூட்டம் யார் தெரியுமா? மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதில் இருக்கக்கூடியவர்களை தவிர. அப்ப சஹாபாக்கள் 73 கூட்டத்துல 72 நரகத்துக்கு போயிடும், ஒன்னு போவாதுன்னு சொன்னப்ப சஹாபாக்கள் எந்த கூட்டத்தை பத்தி கேட்டாங்க? சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. முடிஞ்சா? புரிஞ்சுச்சா? ஏன் நம்ம சொல்றோம், நேரு வழியை தேடக்கூடிய ஒவ்வொருத்தனும், சத்தியத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த சொர்க்கத்துக்கு போற கூட்டம் ஒரு கூட்டம் எதுன்னு தெரிஞ்சு அதை பின்பற்ற ஆசைப்படுவார்களே தவிர நரகத்துக்கு போற 72 கூட்டத்துக்கு பின்னாடி அலைய மாட்டாங்க. ஆனால் அங்க பாருங்க, எந்த கூட்டம் குர்ஆன் சுன்னாவை விட்டு பிரிந்து கொள்கையை பிரிவினைவாதமாக ஆக்கினார்களோ, பொய் போலி குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் வாலிபர்களையும் அப்பாவிகளையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டத்தை பத்தி சிந்திக்க வேணாமா, நரகத்துக்கு போற 72 கூட்டம் எந்த கூட்டம் சொல்லி மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் புரிஞ்சா? ஏன் சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டம் எதுன்னு பேசினா அங்க கண்டிப்பா சஹாபாக்களை தூக்க வேண்டியது வரும் இல்லையா? இல்லையா சொல்லுங்க. மான அலைஹி வஸ்ஹாபி, சஹாபாக்களை நேர்வழி பெற்றவர்கள் சொல்ல வந்த வழி இல்ல, ஆனா உள்ளத்தில் அதுக்கு இடம் இல்லை. ஏன்? நயவஞ்சகம் நிரம்பி இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பான, சந்தேகம் நிரம்பி இருக்கிறது, அந்த சஹாபாக்களின் மீது குரோதம் நிரம்பி இருக்கிறது. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஏன்பா இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க, உஸ்தாத் உட்கார்ந்து இருக்கிறாங்க, படிக்கிற மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள ஹதீஸ் கிதாப் அது சஹீஹா இருக்கட்டும், முஸ்னதா இருக்கட்டும், முஅஜமா இருக்கட்டும், ஜுஸுவா இருக்கட்டும், எட்டாவது இருக்கட்டுங்க, சுனனா இருக்கு, எட்டாவது இருக்கட்டும், எந்த ஒரு ஹதீஸ் கிதாபிலையாவது சஹாபாக்களின் சிறப்புகள், மனாகிபு சஹாபா அப்படின்னு ஒரு அத்தியாயம் இல்லாத ஒரு ஹதீஸ் கிதாபை கொண்டு வாங்க நீங்க உலகத்தில். என்ன உஸ்தாத், ஹல் நஜித் கிதாபன் லா யூஜத் ஃபீஹி கிதாப் மனாகிபு சஹாபா? சஹாபாக்களின் மன்கபுகள், சிறப்புகள், ஷமாயில்கள் அப்படின்னு ஒரு பகுதி இல்லாத ஹதீஸ் நூல் ஏதாவது உலகத்தில் இருக்கா? ஹதீஸை ஏற்றுக்கொண்ட அத்தனை அறிஞர்களும், முஹத்திஸ்கள், உலமாவுல் ஜரஹ் எல்லாருமே சஹாபாக்களின் சிறப்பை பேசாம கிதாபை நிறைவே செஞ்சதில்லையே. ஏன்பா உனக்கு இந்த 30 வருஷ காலத்துல மேடை போட்டு எவ்வளவு பேசியிருக்கிற? அபூபக்கரின் சிறப்புன்னு ஒரு சீடியை காட்டு, உமரின் உயர்வுன்னு ஒரு சீடியை காட்டு, உஸ்மானின் உன்னதம்னு ஒரு சீடியை காட்ட முடியலையே உன்னால. பேசினதெல்லாம் அந்த தோழர்களிடமிருந்து ஏற்பட்ட சருகுதல்களையும் அவர்களிடம் ஏற்பட்ட பிணக்குகளையும் சொல்லி சொல்லி அவர்களிடமிருந்து மக்களை பிரித்து அவர்களை விமர்சனம் செய்து அவர்களை தமாஷ் செய்து கேலி கிண்டல் நக்கல் செஞ்சதுதான உன்கிட்ட மிச்சம் இருக்குது. நீ எங்க ஹதீஸை பின்பற்ற? அப்படி நீ ஹதீஸை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் அந்த ஹதீஸ்ல அபூபக்கருடைய சிறப்பு இருக்கா இல்லையா சொல்லு. உமருடைய சிறப்பு இருக்கா இல்லையா சஹீஹ் புகாரில? உஸ்மானுடைய சிறப்பு சஹீஹ் புகாரில இருக்கா இல்லையா? அதையே நீ வகுப்பு நடத்துறது இல்ல. சஹாபாக்களின் தவறுகள் வகுப்பு நடத்துறீங்கல்ல. முதல்ல 3 வருஷத்தில் ஆலிமாகலாம், அப்புறம் 1 வருஷத்தில், இப்ப 6 மாசத்தில் குர்ஆன் ஹதீஸை புரட்டி போடலாம். போட்டாச்சு, மொத்தமா புரட்டி போட்டு கபர்ல தள்ளியாச்சு எல்லாத்தையும். 6 மாசத்தில் ஆலிமாகலாம். முதல் பாடம் எது? குர்ஆன் ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு முரண்படும் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்கள் முதல் பாடம் தான். இதா கொள்கை, இதா உங்களது கொள்கை. பாருங்க மக்கள் எப்படி வழிகெடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் விடுங்க அந்த 72 கூட்டத்தை பத்தி, சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் எனது தோழர்களும் இருக்கின்ற கூட்டம் நாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த சஹாபாக்களின் கூட்டத்தை சொர்க்க கூட்டம் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தோடு இருப்பவர்களை சொர்க்க கூட்டம் என்று சொன்னார்கள். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரின் கருத்தின் அடிப்படையில், புரியுதலின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்ற போறீங்க, கொள்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு
அன்பானவர்களே, கொள்கை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அமல்கள் ஹதீஸ்கள் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, எனவேதான் நீங்க எடுத்து பாருங்க, ஹதீஸ் கலையிலேயே மிக சரியான அஸ்ஸஹுல் குத்துபி பஅத கிதாபில்லாஹ் தஹ்த அதீமிஸ் ஸமா, வானத்தின் கீழே அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு பிறகு புத்தகங்களிலே மிக சரியான புத்தகம் இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிதாப். சொல்லுங்க பார்க்கலாம், இமாம் புகாரி வெறும் கால ரசூலுல்லாஹ் மட்டும் அங்க பதிவு செஞ்சிருக்காங்களா? கால முஹம்மது இப்னு சீரின், கால இப்னு உமர், கால அல் ஹஸனுல் பஸரி, கால இப்னு உமர், கால இப்னு அப்பாஸ், கால இப்னு மஸ்ஊத், கால உமர் என்பதையும் அங்கே பதிவு செய்து கொண்டே வருகிறார்களா இல்லையா என்று சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறது புரியல? சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபா இல்லையா? சொல்லுங்க. ஹதீஸ் கிதாப். அப்படி ஹதீஸ் கிதாப்னு சொன்னா எடுத்து பாருங்க, இங்க புகாரி ஏதாவது இருக்கா? இப்படி எடுத்து சும்மா அப்படி பிரிச்சு பாருங்க, எங்கேயாவது எந்த பக்கத்தை பிரிச்சாலும் சரி. பாருங்க, ஃபகாலத் ஆயிஷா குல்து லி ஹஃப்ஸா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஃப்ஸாவிடத்தில் பேசிக் கொண்டதை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப தூக்கிருங்க நீங்க ஹதீஸ் இல்லன்னு சொல்லிட்டு. அப்படி பாத்தீங்கன்னா புகாரில கடைசியில பிரிச்சு 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 4 பக்கம் வச்சிருப்பாங்க. அப்ப இன்னும் உம்மத்தை வழிகெடுத்துக்கலாம். நீங்கள் திரும்ப திரும்ப பக்கங்களை எடுத்துக்கொண்டே பாருங்கள். ஈமான் பாடமா அங்கே உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன சொன்னார், முஹம்மது இப்னு சீரின் என்ன சொன்னார், அல்லாஹ் அப்படி அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா என்ன சொன்னார், பிரிச்சுக்கிட்டு போயிட்டீங்க. எங்க போனாலும் சரி ஹதீஸை பதிவு செய்வார், குர்ஆன் வசனத்தை பதிவு செய்வார், சஹாபியுடைய கூற்று இருந்தால் பதிவு செய்வார், தாபிஈடைய கூற்று இருந்தால் பதிவு செய்வார். இதுதான் ஹதீஸ். ஹதீஸில் இருந்து சஹாபாக்களின் கூற்றுகளை தாபிஈன்களின் கூற்றுகளை பிரிக்க முடியாது. பின்னி பிணைந்தவை அவர்கள், இதை விட்டு விலக மாட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய கொள்கை என்பது குர்ஆன் சுன்னாதான். அதை நபித்தோழர்களின் புரியுதலோடு அவர்களின் வழிகாட்டுதலோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, நம்மை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்வது போல ஆயத்தில் இருந்தாலும் உடனே ஆயத்தின்படி அமல் செய்ய மாட்டோம், அதை யாராவது ஒரு சஹாபி சொல்லியிருக்காரான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் ஆயத்தின்படி அமல் செய்வோம் என்று முட்டாள்தனமாக பிரச்சாரம் செய்கிறார்களே, ஏமாந்து விடாதீர்கள். அப்படி அல்ல. ஏன் இன்னும் நம்ம தெளிவா சொல்லுவோம், தைரியமா சொல்லுவோம். சஹாபாக்களில் பலர் ஒரு செயலை செய்து ஒரு சஹீஹான ஹதீஸ் நமக்கு கிதாபில் கிடைத்து விட்டால், சஹாபாக்களில் பலர் ஒரு செயலை செய்து அதற்கு மாற்றமாக ஒரு சஹீஹான ஹதீஸ் நமக்கு கிதாபிலே கிடைத்து விட்டால், அந்த ஒரு சஹீஹான ஹதீஸை கொண்டு அமல் செய்வோம். அந்த 10 சஹாபாக்கள் செஞ்ச அமலை அது அவர்களின் இஜ்திஹாத் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் அவர்களை விமர்சனம் செய்ய மாட்டோம். அதான் வித்தியாசம். அவர்களை திட்டமாட்டோம், ஏச மாட்டோம், வழிகட்டவர்கள் என்று சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பார்ப்போம், புரியுதா உங்களுக்கு? பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை பார்ப்போம். புரிஞ்சுச்சா? இதுக்கு பேரு தாங்க மன்ஹஜுஸ் ஸலஃப். சஹாபாக்கள் என்று சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தனித்தனி சஹாபியா பிரிச்சு பார்க்க மாட்டோம், ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஜமாத். அந்த ஒட்டுமொத்த ஜமாத் சேர்ந்து வழிகேட்டிலே செல்ல மாட்டார்கள். அவர்களில் ஒருவர் ஒரு தவறை செய்திருந்தால் அந்த சமுதாயத்திலேயே அவர்களை விட மூத்தவர்கள் நீ செய்வது தவறு, இப்படி அல்ல சுன்னா என்பதை அவருக்கு உணர்த்தி விடுவார்கள். ஒரு கால் அந்த ஒரு தனி சஹாபி அந்த சொல்லை அவர் வாபஸ் வாங்காமலும் இருக்கலாம், அது அவர் குற்றமற்றவர். ஏன்? அது அவருடைய இஜ்திஹாத். அல்லாஹ் அவரை பழிக்க மாட்டான். ஒரு முஜ்தஹித் ஆராய்ச்சி செய்தால் சரியாகிவிட்டால் 2 கூலி, தவறாகிவிட்டாலும் அவருக்கு ஒரு கூலி, ஒரு முஜ்தஹித். இப்ப இங்க என்ன பிரச்சனை, இவங்க முஜ்தஹிதா, இவங்க தப்பு செஞ்சா இவங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதா, அவங்க சஹாபாக்கள் முஜ்தஹித் இல்லையா, அதனால தவறு செஞ்சா விமர்சனம் பண்ணலாமா? என்னடா புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் பாதுகாக்க. அன்பானவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரி, நம்ம தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, முடிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல துஆ செய்யுங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. அல்லாஹும்ம اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக, நேர் வழியிலே நிரந்தரமாக நிலைத்திருக்க செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். நான் பேசின பேச்சுகள் ஏதாவது கொஞ்சம் இஸ்லாஹ் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் ஷேக் அடுத்த அமர்வுல செய்வாங்க. ஏதாவது திருத்தங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ். அர்ஜூக்கும் ஷேഖனா ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.